மனித நாகரிகம் தோன்றின காலத்திலிருந்து எல்லா சமுதாயத்துக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, மனிதனை என்னைக்குமே இளமையாக வச்சுக்க முடியுமா அப்படின்றது தான். அமிர்தமாக இருக்கட்டும், இளமையோட ஊற்றாக இருக்கட்டும், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை அவன் தேடிக்கிட்டே தான் இருந்தான். இன்னைக்கு அறிவியல் வளர்ந்துருச்சு. இதே கேள்வி அறிவியலை பார்த்து கேட்போம், மனிதனால் எப்பவுமே இளமையாக இருக்க முடியுமா? அதுக்கு அறிவியல் நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? மனிதன் எப்பவுமே இளமையாக தானே இருக்கணும், அவனுக்கு ஏன் வயதாகுது அப்படின்னு கேட்குது. வயதாகி சாகிறது தான் ஆச்சரியமான விஷயம். அவன் எப்போவுமே இளமையாக இருக்கிறது சாதாரண விஷயம் அப்படின்னு அறிவியல் சொல்லுது. இதை சொல்கிறவர் ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் கிடையாது. டேவிட் சிங்க்லர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட், மிகப்பெரிய ஒரு பயாலஜிஸ்ட், ஒரு ஜெனட்டிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு தியரியை நமக்கு முன்னாடி கொடுக்குறார், இன்ஃபர்மேஷன் தியரி ஆஃப் ஏஜிங் அப்படின்னு. இன்றைக்கி எல்லா பயாலஜிஸ்ட்டும் ஏற்றுக்கக்கூடிய தியரி அது. இன்றைக்கி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பும் அது. அது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு 100 வயசில் சாக போகிற ஒரு மனிதனை இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம பார்த்து, ஆண்டவன் இவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில கொடுத்துருக்கலாமே, இப்படி அல்பாயுஸ்லேயே போயிட்டானே அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கி லைஃப் ஸ்பேன் அப்படின்ற இந்த புத்தகத்தோட சம்மரியை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மனிதனோட செல்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்னன்றதை புரிஞ்சுக்க போகிறோம். நம்மளோட ஆயுள் எப்படி நீட்டிக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம நேசிக்கக்கூடிய மனிதர்களை எப்போவுமே இளமையாக வச்சுக்கிறது எப்படின்றத கற்றுக்க போகிறோம். மருத்துவத்தை தாண்டி அதை செய்கிறதுக்கு நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஆத்தர் சின்ன வயசில் இருக்கும்போது, ஒரு 20 வயசு இருக்கும்போது அவரோட பாட்டி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நீ இளமையாக இருக்கும்போது உன்னால் செய்ய முடிஞ்ச எல்லா வேலையும் செஞ்சுடு. இந்த மனிதத்திற்காக ஏதாவது ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இரு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய். நேரத்தை வீணடிக்காத. இந்த இளமையை நீட்டிக்கிறதுக்கு எவ்வளவு சண்டை போட முடியுமோ சண்டை போடு. முடிஞ்ச அளவுக்கு இளமையை தக்க வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இவர் யோசிக்கிறார், ஏன் மருத்துவம் இளமையை நீட்டிக்கிறதுக்கான வேலையை செய்கிறதே இல்லை அப்படின்னு யோசிக்கிறாராம். நம்ம யாருமே மருத்துவத்தின் மூலமாக இளமையை நீட்டிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோன்னா, முதுமையை தோக்கடிக்கணும், மரணத்தை வெல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எதோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஆத்தர் கடுமையான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே ரியலைஸ் ஆச்சு, மனிதர்கள் மரணத்தை மருத்துவ அனுபவமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தவன் சாக போகிறான் அப்படின்னா அப்போ தான் அவனுக்கு எல்லா மருத்துவ அனுபவத்தையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். வெண்டிலேட்டர் வைக்கிறது, ஆப்ரேஷன் பண்ணுறது, உறுப்பை மாற்றுறது, ரத்தத்தை மாற்றுறது, தொடர்ந்து மருந்தை ஒரு உணவு மாதிரி எடுத்துக்கிறது, ஹாஸ்பிட்டல்லையே வாழ்கிறது. அப்போ மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதுக்காக தான் இன்றைக்கி மருத்துவம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இளமையை நீட்டிக்கிறதுக்காக அது வேலை செய்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அது அப்படி தான் இருக்கணுமா? அப்படி இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இளமையை கண்டிப்பாக நம்மளால் நீட்டிக்க முடியும். இளமையை நீட்டிக்கிறதுனா ஒரு வருஷம் 2 வருஷம் நீட்டிக்கிறதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 20-30 வருடம் ரொம்பவே சுலபமாக நம்மளால் நீட்டிக்க முடியும். அதாவது 60 வயசில் என்னால் ஒரு இளைஞனாக இருக்க முடியும். இன்றைக்கி 60 வயசில் இருக்கக்கூடிய ஒரு நபரால் திரும்ப சின்ன பையனாக மாறவும் முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு 6 வயசு பையன் அப்படின்லாம் சொல்ல, ஒரு 26 வயசு பையன், ஒரு 36 வயசில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மாதிரி 60 வயசில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நபரை நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறார். இது கட்டாயம் நடக்க போகுது. இன்றைக்கி பிறக்கக்கூடிய குழந்தைகள், இன்றைக்கி எந்த குழந்தைகள்லாம் பிறந்துக்கிட்டு இருக்கோ அது எல்லாம் 100 வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்கிறார். 122 வயசில் அந்த குழந்தைகள் இறந்து போனால், கொஞ்சம் சீக்கிரம் இறந்துட்டாங்களே அப்படின்னு நம்ம எல்லாரும் வருத்தப்பட போகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை சொல்லக்கூடிய தைரியத்தை அவர் எப்படி வர வச்சுக்கிட்டாரு? 30 வருடமாக செல்லை பற்றியும் பயாலஜி பற்றியும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார். இன்றைக்கி எல்லாராலையும் ஏற்றுக்க முடிஞ்ச ஒரு தேரியை அவர் கொடுத்துருக்கார். இன்ஃபர்மேஷன் தியரி ஆஃப் ஏஜிங் அப்படின்றது தான் அந்த தேரி. அந்த தேரி ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுது, மனிதன் சாகணும் அப்படின்ற தேவையே கிடையாது. அதாவது நான் 150 வயசு வரைக்கும் வாழ போகிறேன், 200 வயசு வரைக்கும் வாழ போகிறேன், 300 வயசு வரைக்கும் வாழ போகிறேன் அப்படின்லாம் அவர் சொல்லலை. மனிதன் சாகவே மாட்டான். சாகிறதுக்கான எந்த ஒரு தேவையும் அவனோட பயாலஜியில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். மனிதனோட செல் எடுத்து பார்த்தா இதில் இவனுக்கு வயதாகியே தீரணும் அப்படின்ற ஒரு விதி உள்ளே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ வயதாகிறதுனா என்ன? அது ஒரு நோய் அப்படின்னு சொல்கிறார். நம்ம எல்லாருக்குமே அந்த நோய் இருக்கிறதுனால அது சாதாரணம், அது ஒரு இயற்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அது வெறும் நோய் தான்.
எப்போ அது ஒரு நோயோ அதை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறார். இந்த இன்ஃபர்மேஷன் தியரி ஆஃப் ஏஜிங்னா என்ன, அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது, அதுக்கு நம்ம வீட்டில் இருந்தே என்ன செய்ய முடியும், அதெல்லாம் எடுத்து பார்ப்போம். நமக்கு ஏன் வயதாகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட செல் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும். நம்மளோட செல் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத புரிஞ்சுக்கணுன்னா ஒரு செல் உயிரினம் இந்த உலகத்தில் தோன்றும் போது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் உயிர் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. நெருப்பு குழம்பாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு, சூடாக இருந்துச்சு, அங்கே ஒரு உயிர் இருக்க முடியாது. அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீர் உருவாக ஆரம்பிச்சிது, நிறைய நீர் தேக்கங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிது. அந்த நீர் தேக்கத்தில் நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கவும் ஆரம்பிச்சிது. அது பூமியில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்னால் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் உருவாயிருக்கலாம், இல்லை வெளியிலேருந்து வந்த விண்கல்லிருந்து கூட சில ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இந்த பூமியை வந்து சேர்ந்திருக்கலாம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா அது உயிர் கிடையாது, உயிரை உருவாக்க தேவையான சில கெமிக்கல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கெமிக்கல் தான் நியூக்ளிக் ஆசிட். இந்த நியூக்ளிக் ஆசிட் அந்த நீர் நிலையங்களில் அங்கங்கே தென்படுது. இந்த நியூக்ளிக் ஆசிடோட மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர ஆரம்பிக்குது. அப்படி சேரும்போது அங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் உருவாகுது. அதை தான் நம்ம ஆர்என்ஏன்னு சொல்கிறோம். இப்படி ஒரு ஆசிட் சேர்றதுனால இன்ஃபர்மேஷன் எப்படி உருவாகும்? நம்ம இன்ஃபர்மேஷன்னா என்னன்றதை புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே ஒரு லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்சை நான் ஆஃபில் வைக்கலாம், ஆனில் வைக்கலாம். அப்போ அங்கே 2 விதமான இன்ஃபர்மேஷன்றது இருக்குது. இப்போ இந்த லைட் ஆனில் இருக்குது. இப்போ இதை ஆன்லேயும் வைக்க முடியும், ஆஃப்லேயும் வைக்க முடியும். அப்படின்னா இதை வேறு வேறு காம்பினேஷனில் என்னால் கனெக்ட் பண்ணுறது மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷனை என்னால் உங்களுக்கு பாஸ் பண்ண முடியும். பைனரி இன்ஃபர்மேஷன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா 0 and 1 வச்சு எப்படி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தான் இன்றைக்கி வச்சுருக்கிற எல்லா டிஜிட்டல் டிவைஸும். நீங்கள் இதை ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த ஃபோன்லேருந்து வரக்கூடிய ஒரு ஒலியாக இருக்கட்டும், இல்லை ஒரு சத்தமாக இருக்கட்டும், அது எல்லாமே இந்த 0 and 1 வச்சு தான் உருவாகிட்டு இருக்கு. அப்போது ஒரு விஷயம் அங்கே இருக்குது இல்லை அப்படின்றத பொறுத்து, 0, 1 அப்படின்றத பொறுத்து கம்யூனிகேஷனை பாஸ் பண்ண முடியும்னா நியூக்ளிக் ஆசிட் இருக்கா இல்லையா அப்படின்றத பொறுத்து நம்மளால் ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண முடியும். அப்படி தான் முதல் இன்ஃபர்மேஷன் உருவானது, அதுதான் ஆர்என்ஏ. இந்த ஆர்என்ஏ அப்படின்றது டிஎன்ஏயோட ஒரு மூதாதையர் அப்படின்னு சொல்லலாம். அதில் நிறைய இடங்கள் இருக்கும். அந்த இடத்துல நியூக்ளிக் ஆசிட் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றதை பொறுத்து அது ஒரு இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்போது அதுக்கு உயிர் கிடையாது, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆர்என்ஏவாது இருக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அங்கே தண்ணி அதிகமாகுது, தண்ணி குறையுது. இப்படி தண்ணி அதிகமாகி குறையிறதுனால அங்கே ஒரு சோப் பபிள் மாதிரி ஃபேட்டி ஆசிட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஃபேட்டி ஆசிட் இந்த ஆர்என்ஏவை சுற்றி ஒட்டிக்கவும் ஆரம்பிக்குது. அப்போ தான் அதை நம்ம செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு செல் மாதிரியான உருவத்தை அது அடைஞ்சிடுது. நடுவில் ஒரு ஆர்என்ஏ, அதை சுற்றி ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அதனால அது பார்க்குறதுக்கு ஒரு செல் மாதிரியே இருக்குது. இப்போவும் அதுக்கு உயிர் உருவாகலை. ஆனால் இந்த ஆர்என்ஏக்குள்ளே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால முதல் முறையாக அந்த செல் தன்னை இன்னொரு பிரதி எடுத்துக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி இன்னொரு செல்லை உருவாக்கி 2ஆக பிரிக்குது. அந்த குளத்தில் அந்த நீர் நிலையங்களில் இருக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தியே அது தன்னை இன்னொரு பிரதி அப்படியே எடுத்துக்குது. இதை நம்ம ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி நடக்கும்போது தான் முதன் முறையாக இந்த உலகத்துக்குள்ளே ஒரு உயிர் அப்படின்றது வந்திருக்கு. இப்போ இந்த உயிர் தன்னை பிரதி எடுத்துக்கணும் அப்படின்னா அங்கே நீர் நிலையங்கள் நல்லா இருக்கணும். ஆனால் எப்போவுமே நீர் நிலையங்கள் அப்படி இருக்கிறது கிடையாது. சில நேரத்தில் நீண்ட காலத்துக்கு அந்த குளம் அப்படியே வற்றி போயிடும், ட்ரையாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த செல் தன்னை பிரதி எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சா என்னாகும்? அதுக்கிட்ட இருக்கிற சக்தியை பயன்படுத்தி இன்னொரு பிரதியை எடுத்துடும். ஆனால் திரும்ப சக்தியை உள்ளே எடுத்துக்கிறதுக்கான ஒரு நீர் நிலையம்ன்றது இல்லை. அப்போது அது பிரதியை எடுக்கும்போது இறந்து போயிடும். புது காப்பி உருவானதும் இதே மாதிரி இன்னொரு பிரதி எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணோம், அதுவும் இறந்து போயிடும். அப்போ போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அதோட எனர்ஜி குறைஞ்சி கடைசியில் அந்த இனமே இல்லாமல் போயிடும். இப்படி தான் எல்லா செல்லும் இறந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு செல்லுக்கு மட்டும் விதிவிலக்கு ஏற்பட்டுச்சு. அந்த செல்கிட்ட என்ன இருந்துச்சு? மேக்னா சூப்பர்ஸ்டிஸ் அப்படின்ற ஒரு ஜீன் உள்ளே இருக்குது. அதில் 2 விதமான ஜீன் இருக்கும். புரியறதுக்காக நான் சும்மா ஒரு புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறேன். 2 வகையான புரோட்டீன் அந்த செல்குள்ளே இருக்கும். ஒன்று புரோட்டீன் ஏ, இன்னொன்று புரோட்டீன் பி. இந்த புரோட்டீன் ஏ எப்போ இருக்கோ அப்போ தான் அந்த செல் தன்னை இன்னொரு பிரதி எடுத்துக்க முடியும். எப்போ இந்த புரோட்டீன் ஏ இல்லையோ அப்போ அந்த செல் அதை பிரதியை எடுத்துக்காது. இப்போ புரோட்டீன் பி அப்படின்னு இன்னொன்று உள்ளே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த புரோட்டீன் பியோட வேலை என்னென்னா, எப்போ தண்ணி இருக்கோ அப்போ அது அடங்கியிருக்கும். எப்போ தண்ணி இல்லை, ட்ரை ஆகிடுச்சு அப்படின்றத அந்த புரோட்டீன் பி உணருதோ அப்போது அதோட லெவல்ன்றது கொஞ்சம் அதிகரிச்சிடும். அந்த புரோட்டீன் கொஞ்சம் பெருசாகிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. தண்ணி இருந்ததுன்னா சின்னதாக இருக்கும்,
தண்ணி மெல்ல ஒரு காற்று தான் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் உப்பிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க புரியறதுக்காக. எப்போ இந்த புரோட்டீன் பி பெருசாகுதோ அங்கே இருக்கக்கூடிய புரோட்டீன் ஏக்கு இடம் இல்லாமல் போயிடும். அதனால புரோட்டீன் ஏ சுருங்கிடும் அப்படின்னு வச்சுப்போம். இல்லைனா அந்த புரோட்டீன் ஏவை இந்த புரோட்டீன் பி சுற்றி மூடி வச்சிடும் அப்படின்ற மாதிரி கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படி நடக்கிறப்ப என்ன நடக்கும்? அப்போது தண்ணி இல்லாதப்ப இந்த புரோட்டீன் ஏவை சுற்றி புரோட்டீன் பி படர்ந்ததுனால இந்த புரோட்டீன் ஏவால் அந்த செல்லை இன்னொரு காப்பி எடுக்க முடியாது. அப்போ அந்த செல் ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டேட்டுக்கு போயிடும், அது ஒரு தூங்குகிற நிலைக்கு போயிடும். தண்ணி இல்லைன்னா செல் தூங்க ஆரம்பிச்சிடும். எப்போ தண்ணி வருதோ சக்தி இருக்கோ அப்போ மட்டும் இன்னொரு காப்பியே எடுக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா தண்ணி இருந்தால் அது பிரதி எடுக்கும், தண்ணி இல்லைன்னா சைலண்ட்டாக இருக்கும். அப்போ தண்ணி இல்லாதப்போ கொஞ்சம் அடக்கமாக தூங்கிக்கிட்டு இருக்கிறதுனால அது உயிர் பிழைத்து இருக்கும். திரும்ப எப்போ தண்ணி வருதோ அதோட காப்பி எடுக்கும், நிறைய செல்லை உருவாக்கும். அது மட்டும்தான் உயிர் பிழைத்து இருக்க முடியும். இதை நம்ம எம் சூப்பர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம், மேக்னா சூப்பர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். லத்தீன் மொழியில் அதோட அர்த்தம் என்னென்னா கிரேட் சர்வைவர் அப்படின்னு அர்த்தம். இந்த செல்லு தான் சர்வைவ் ஆகி இன்றைக்கி பெரிய உயிராக மாறி இருக்கு. இந்த எம் சூப்பர் ஸ்ட்ரெஸ் செல் அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சியும் அடைய ஆரம்பிச்சிது. எப்போ தண்ணியே இல்லாமல் ட்ரையான ஒரு இடத்துல அந்த செல் இருக்கோ, அதாவது அந்த செல் தூங்கிக்கிட்டு இருக்கோ, அப்போது அந்த செல் சும்மா தூங்குறது கிடையாது. ஏன்னா அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. எப்போ தண்ணியே இல்லையோ அந்த செல் எல்லாம் வெளியில் இருக்கிற காற்றுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது, வெளியில் இருக்கக்கூடிய கதிர் அலைகளுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. அப்படி எக்ஸ்போஸ் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்என்ஏ இல்லைனா அது வளர்ந்து வந்த டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏல ஒரு டேமேஜ் வந்துடுது. எப்போ டேமேஜ் டிஎன்ஏல வருதோ அதுக்கப்புறம் அந்த செல்லுக்கு தண்ணி கிடைச்சாலும் திரும்ப டேமேஜோடு இருக்கக்கூடிய டிஎன்ஏவை தான் பிரதி எடுக்கும். அப்படி பிரதி எடுக்கும் போது அது அழிஞ்சு போய்கிட்டே இருந்தது. அப்போ இந்த எம் சூப்பர் ஸ்ட்ரெஸ்லேயும் ஒரு சூப்பர் ஸ்டார் உருவாக ஆரம்பித்தார். அவர் என்ன பண்ணாருன்னா இந்த பி புரோட்டீனை இன்னொரு வகையாக மாற்றினார். இந்த பி புரோட்டீன் ஏ புரோட்டீனை சப்ரஸ் பண்ணுற வேலையை மட்டும் செய்யாது, ஏ புரோட்டீனை சப்ரஸ் செஞ்சிடும். அதே நேரத்தில் அந்த பி புரோட்டீன் முழிச்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது டேமேஜ் டிஎன்ஏக்கு வந்ததுன்னா இந்த பி புரோட்டீன் அந்த டிஎன்ஏக்குள்ளே போய் அந்த டேமேஜை ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா முதல்ல உருவான செல் என்ன ஆனதுன்னா எப்பெல்லாம் தண்ணி இல்லையோ செத்து போணுச்சு. ரெண்டாவதாக மாறின செல் என்ன செஞ்சதுன்னா எப்போல்லாம் தண்ணி இல்லையோ அப்போ நம்ம தூங்கிடலாம் அப்படின்னு தூங்க ஆரம்பிச்சிது. ஆனால் தூங்கினாலும் டிஎன்ஏல பிரச்சனை வருதுன்றதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மூணாவது வகையான செல் என்ன செய்ய ஆரம்பிச்சதுன்னா தண்ணி இல்லையா நம்ம தூங்க போயிடலாம், ஆனால் டிஎன்ஏல டேமேஜ் வந்தால் மட்டும் முழிச்சிட்டு போய் அதை சரி செய்யலாம் அப்படின்னு கற்றுக்க ஆரம்பிச்சிது. இதை தான் மேக்னா சூப்பர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல் இருந்துச்சா, உண்மையாகவே இப்படி ஒரு செல் உருவானுதா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. 400 கோடி வருஷத்துக்கு முன்னாடிலாம் போய் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் இப்படி ஒரு செல் இருந்திருக்கும், இப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்றத எதை வச்சு நம்ம சொல்கிறோம்? ஏன்னா நம்மளோட செல்லை எடுத்து படித்து பார்த்தாலோ இல்லை ஒரு ஃபங்கஸோட செல்லை எடுத்து படித்து பார்த்தாலோ இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு உயிரோட செல்லை எடுத்து படித்து பார்த்தாலோ இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த செல்லோட டிஎன்ஏக்கு ஏதாவது டேமேஜ் வந்ததுன்னா செல் உடனடியாக ரீப்ரொடக்ஷனை நிறுத்திட்டு அந்த டிஎன்ஏவோட டேமேஜை சரி செய்யணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்குது. இதை கண்டுபிடிச்சதுனால தான் இப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி கட்டாயம் நடந்திருக்கும் அப்படின்னு நிறைய செல் பயாலஜிஸ்ட் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இதுக்கும் நம்மளோட வயதாகிறதுக்கும் என்ன சம்மந்தம்? நமக்கு வயதாகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. முதல்ல செல்ஃபிஷ் ஜீன் தியரி அப்படின்னு ஒன்று இருக்குது. செல்ஃபிஷ் ஜீன் தியரினா என்ன? நம்ம உடம்புல நிறைய ஜீன் இருக்குது. அந்த ஜீன் என்ன பண்ணுது? நிறைய ரீப்ரொடியூஸ் பண்ணி இன்னொரு உயிர்க்குள்ளே போகுது, நமக்கு குழந்தை பிறக்குது. அப்போது அந்த ஜீன் நான் இன்னொரு இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்றத உணர்ந்ததுக்கப்புறம் நம்ம உடம்புல வேலை செய்கிறத குறைச்சிக்குது, நம்மளை கொன்னுடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய வயதை தொடுற வரைக்கும் எனக்குள்ள ஜீன் நல்லா வேலை செய்யுது. நான் இனப்பெருக்க வயதை தாண்டின உடனே அதான் நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்ல, நம்மளோட ஜீன் வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சுல்ல, இப்போ இங்கே ஏன் இதை கஷ்டப்பட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு அது இறந்து போகுது அப்படின்னு ஒரு தேரி சொல்லுது. ரெண்டாவது தேரி ஆன்டகோனிஸ்டிக் ஃபைலோட்ரஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா நம்ம உடம்புல சில வகையான ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம செல்லில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதோட வேலை என்னென்னா நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணுற வரைக்கும் நம்மளை நல்லா பார்த்துக்கணும், நம்மளை சக்தி மிகுந்த ஒரு மனிதனாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் அதோட வேலை. அது என்ன பண்ணுதுன்னா நான் எப்போ ரீப்ரொடியூஸ் பண்ணி முடிக்கிறனோ அதே சக்தியை பயன்படுத்தி என்னை கொல்லவும் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எந்த சக்தி பயன்படுதோ அதே சக்தி ரீப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வயதானதுக்கு
வந்ததுக்கப்புறம் எனக்கு எதிராக செயல்பட்டு என்னையே கொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் என்னென்னா புரிஞ்சுக்கிறதுக்காக, எனக்குள்ள ஒரு இம்யூன் சிஸ்டம் அப்படின்றது இருக்குது. அது எனக்குள்ளே எந்த நோய் வந்தாலும் தடுத்துக்கிட்டே இருக்குது நான் ரீப்ரொடியூஸ் பண்ணுற வரைக்கும். எப்போ ரீப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சிட்டனோ வேதாகுதோ என் உடம்புல இருக்கிற உறுப்பையே அது தாக்க ஆரம்பிக்குது. இந்த மூட்டு வலி வருது, உடம்புல ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்லாம் வருது. இது ஒரு தேரி. அடுத்த தேரி டிஸ்போசபிள் சோமா ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, இந்த உலகம் உருவான போது 3 வகையான உயிரினங்கள் இருந்திருக்கக்கூடும். ஒரு உயிரினம் என்ன பண்ணியிருக்கும்னா சீக்கிரமாகவே இனப்பெருக்கம் பண்ணியிருக்கோம், சீக்கிரமாகவே செத்தும் போயிருக்கும். இன்னொரு உயிரினம் பொறுமையாக தான் ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், பொறுமையாகவே செத்துருக்கும். 3வது வகையான உயிரினம் என்னென்னா சீக்கிரமாக இனப்பெருக்கம் பண்ணியிருக்கோம், ஆனால் பொறுமையாக செத்துருக்கோம். இப்போ யோசிச்சு பாருங்கள், எல்லா உயிரினத்துக்கும் சக்தி தேவை. இந்த உலகத்தில் நிறைய ரிசோர்ஸ் இருக்குது. அந்த ரிசோர்ஸை எடுத்துக்கிட்டு தான் நான் உயிர் வாழவே முடியும். அந்த ரிசோர்ஸ் எவ்வளவு இருக்குன்னா இந்த உலகத்தில் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தான் இருக்குது. எவ்வளவு வேணும்னாலும் என்னால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ 3 வகையான உயிரினங்கள் ரிசோர்ஸை எப்படி பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். முதல் உயிரினம் சீக்கிரமாக இனப்பெருக்கம் பண்ணியிருக்கோம், சீக்கிரமாக செத்துருக்கோம். அப்போது ஒரு எலியை எடுத்துக்கோங்க, அது நிறைய குட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும், சீக்கிரமாக குட்டி போட்டுரும், ஆனால் சீக்கிரமாகவும் செத்து போயிடும். நான் சீக்கிரமாக குட்டி போட்டேன், சீக்கிரமாக செத்துட்டேன் அப்படின்னா என்னோட பாப்புலேஷன் கம்மியாக தான் இருக்கும், ஒரே அளவில் இருக்கும், ரொம்ப வேகமாக வளராது. அப்போது அதுக்கு தேவையான ரிசோர்ஸ் கம்மியாக இருக்கிறப்ப கம்மியான பாப்புலேஷன் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கிட்டு அது உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்கும். இல்லை 2வது வகையை எடுத்துக்கோங்க, பொறுமையாக தான் குட்டி போடும், ஆனால் பொறுமையாக செத்து போகும். அது ஒரு மனிதனே எடுத்துக்கோங்களேன், நம்ம ஒரு 20 வயசில் குட்டி போடுறோம் அப்படின்னு வச்சுப்போம். நம்ம அதே மாதிரி சாகிறப்போ நமக்கு ஒரு 40 வயசு 50 வயசு அப்போ இருந்திருக்கும் அப்படின்னு வச்சுப்போம். இல்லை ஒரு 30 வயசில் கூட இறந்து போயிருக்கலாம் ஆரம்ப காலத்தில். நான் பொறுமையாக குட்டி போட்டேன், பொறுமையாக செத்து போகிறேன். அப்போது என் குட்டி இருக்கும்போது நானும் உயிரோடு இருப்பேன், ஆனால் நான் நிறைய குட்டி போட்டிருக்க மாட்டேன், கம்மியாக குட்டி போட்டிருப்பேன். பாப்புலேஷன் கம்மியாக ஒரு அளவில் தான் இருக்கும். எனக்கு தேவையான ரிசோர்ஸை நான் பயன்படுத்திக்கிட்டே இருந்திருப்பேன், அந்த ரிசோர்ஸ் தீர்ந்து போயிருக்காது. இப்போ 3வது வகையான உயிரை தேர்ந்தெடுத்து பாருங்கள். அது சீக்கிரமாக குட்டி போட்டிருக்கும். அதாவது எலி மாதிரி பிறந்து 1 வருஷத்துலேயே குட்டியை வதன்னு போட ஆரம்பிக்கும். ஆனால் மனுஷன் மாதிரி 30 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும், நிறைய குட்டியை போட்டிருக்கோம், நிறைய மனிதர்கள், அந்த உயிர் நிறைய வளர்ந்துருக்கும், ரிசோர்ஸ் கம்மியாக இருந்திருக்கும், கொஞ்ச நாள்லேயே ரிசோர்ஸ் தீர்ந்து போயிருக்கும். அப்போ வதன்னு குட்டி போட்ட அந்த பாப்புலேஷனுக்கு ரிசோர்ஸே இல்லாமல் எல்லாம் இறந்து போயிருக்கும். அப்போ அப்படிப்பட்ட உயிர் பிழைத்து வந்திருக்காது. அப்போ உயிர் பிழைத்து வரக்கூடிய 2 உயிர் என்ன, சீக்கிரமாக குட்டி போட்டு சீக்கிரமாக சாகிறது, இல்லை பொறுமையாக குட்டி போட்டு பொறுமையாக சாகிறது. இது 2 மட்டும்தான் உயிரோடு இருந்திருக்கும். அதனால் இந்த உலகத்தில் ரொம்ப நாள் உயிர் வாழக்கூடிய ஒரு உயிர் அப்படின்றது இருந்திருக்காது. ஏன்னா அது நிறைய குட்டி போட்டுருந்துருக்கும், அது உயிரோடு இருந்திருந்தாலுமே ரிசோர்ஸ் பத்தாமல் இறந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் டிஸ்போசபிள் சோமா ஹைப்போதிசிஸ். அடுத்து கிர்க்வுட் தேரின்னு ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் சுவாரஸ்யமான தேரி. இது என்ன சொல்லுதுன்னா, உணவு சங்கிலியில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத பொறுத்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் குட்டி போடுவோம், எவ்வளவு குட்டி போடுவோம் அப்படின்றது அமைது அப்படின்னு சொல்லுது. உதாரணத்துக்கு உணவு சங்கிலியோட கீழே இருக்கக்கூடிய ஒரு எலி, அது சீக்கிரமாக செத்துரும். அதனால அது என்ன பண்ணுன்னா, நம்ம சீக்கிரம் சாக போகிறோம். எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு மிருகம் நம்மளை சாப்பிட்றோம், ஒரு பறவையோ கழுகோ வந்து நம்மளை எடுத்துகிட்டு போயிடும். அப்போது நம்ம என்ன செய்யணும், நம்ம சீக்கிரமாக குட்டி போடணும். நம்ம உடம்பு வலுவாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, நம்ம நிறைய குட்டியை போட்டால் மட்டும் போகிறோம். அப்போ தான் நம்மளோட இனம் உயிர் பிழைத்து இருக்கும் அப்படின்னு நினச்சி நிறைய குட்டிகள் அது போட்டிருக்கோம். இப்போ உணவு சங்கிலியோட டாப்பில் இருக்கிற ஒரு உயிரை எடுத்துக்கோங்க, ஒரு கழுகு மாதிரியான உயிர் எடுத்துக்கோங்க. அதை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய உயிரினம் நிறைய இருந்திருக்காது. அப்போ நம்ம ரொம்ப நாள் உயிர் வாழ போகிறோம் அப்படின்றத பார்த்து அந்த கழுகு என்ன செய்யும், ரொம்ப நாள் உயிர் வாழணும்னா என்னோடய உடம்பு வலுவாக இருக்கணும் அப்படின்னு அது நினச்சிருக்கும். அதனால் உடம்பை வலுவாக அது வச்சுருக்கும். எப்போ அதோட உடம்பு வலுவானதாக மாறினதோ அதோட குட்டியும் வலுவானதாக இருக்கும். அப்போ வலுவான ஒரு உயிரை வளர்த்து எடுக்கணும் அப்படின்னா நான் நிறைய குட்டியை போட்டுட்டு எல்லாத்தையும் வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா முடியாது. அப்போ வலுவான உயிரை வளர்க்கணுன்னா நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கணும், ரொம்ப எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய உணவு அதுக்கு கொடுக்கணும். அப்போ நிறைய குட்டி போட தேவையில்லைன்னு கம்மியாக குட்டி போட ஆரம்பிச்சிருக்கும். அப்போ கம்மியாக குட்டி போட்டு ரொம்ப நாள் உயிர் வாழ்கிறதுக்கு காரணம் உணவு சங்கிலியோட மேலே இருக்கிறது. சீக்கிரமாக குட்டி போட்டு சீக்கிரமாக சாகிறதுக்கு காரணம் உணவு சங்கிலியோட கீழே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் கிர்க்வுட் தேரி. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம குட்டி போடுறதுக்கும் நம்ம சாகிறதுக்கும் வயசாகி சாகிறதுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த ஏஜிங் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது பரிணாம வளர்ச்சி வகையில் ஏதோ ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுத்தாலும் இது உண்மையான காரணம் மாதிரி தெரியல அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். அவர் கண்டிப்பாக டிஎன்ஏக்குள்ளே நம்மளோட செல்குள்ளே ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்.
ஒரே ஒரு காரணம் இருக்கும், அதுதான் நம்ம வயதாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணுறத நிறுத்துறதுனாலையோ இல்லை ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனாலையோ மட்டும் அது அமையாது. ஏதோ ஒரு காரணம் இந்த எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை நமக்கு கொடுக்கும், விளக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்றைக்கி அப்படிப்பட்ட காரணங்கள் நிறைய சொல்லப்படுது. அதில் முக்கியமான ஒன்று எரர் கேட்டஸ்ட்ரோஃப் ஹைப்போதசிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னென்னா, நம்ம உடம்புல இருக்கிற செல் ஒரு டிஎன்ஏவை இன்னொரு காப்பியாக எடுக்க போகுது. அப்படி காப்பி எடுக்கும் போது அதில் சின்னதாக ஒரு பிழை ஏற்படும். அப்படி தொடர்ந்து அது காப்பி எடுத்துக்கிட்டே இருக்குது பல வருடத்துக்கு. ஒரு 50 வருடத்துக்கு காப்பி எடுத்துக்கிட்டே இருக்குன்னா 50வது வருடம் அதில் நிறைய தவறு இருக்கும், நிறைய மிஸ்டேக் இருக்கும். அதனால தான் நம்ம வயதான மாதிரி ஆயிடுறோம். சின்ன வயசில் அது காப்பி எடுக்கிறப்போ அப்படியே எப்படி பிறந்தோமோ அதே மாதிரி காப்பி எடுக்குது. அதனால நம்ம குழந்தை மாதிரியே இருக்கும். வளர வளர அது காப்பியை தப்பாக எடுக்க ஆரம்பிக்குது. அதனால தான் நம்மளோட ஸ்கின்லாம் சுருங்கி போகுது, நம்மளோட உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல, நிறைய நோய் வருது அப்படின்னு சொல்லுது. அப்போது இது சரியா தப்பா? இது சரியில்லை அப்படின்றத டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு புரிய வச்சிடுச்சு. இப்போது நான் என்னோடய டிஎன்ஏவை காப்பி எடுத்துக்கிட்டே இருக்கேன், என் உடம்புல இருக்கிற செல் காப்பி எடுத்துக்கிட்டே இருக்குது. அது நான் வளர வளர தப்பாக தான் காப்பி எடுக்குது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ எனக்கு இப்போது 60 வயசு ஆகிடுச்சு. 60 வயதில் என்னோடய டிஎன்ஏல நிறைய மிஸ்டேக் இருக்கும் அப்படின்னு அந்த தேரி சொல்லுது. அப்போ அந்த டிஎன்ஏ வச்சு நான் ஒரு ரீப்ரொடியூஸ் பண்ணேன்னா எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் நிறைய தவறான டிஎன்ஏவோட தானே பிறக்கணும். எனக்குள்ளேருந்து போன ஒரு டிஎன்ஏ தவறான டிஎன்ஏவாக இருந்தால் அது வெளியே போனதுக்கப்புறமும் தவறாக தான் இருக்கணும். ஆனால் அப்படி இருக்கிறது கிடையாது. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நிறைய மிருகத்தை க்ளோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. க்ளோனிங்னா ஒரு மிருகத்தோட செல் எடுத்து இன்னொரு மிருகத்தை உருவாக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு முயற்சின்னு வச்சுப்போம். அங்கே க்ளோன் எடுக்கிறப்போ சில சமயம் வயதான மிருகத்தை தேர்ந்தெடுத்து ஒரு இளமையான மிருகத்தை உருவாக்க முடியுமா அப்படின்ற க்ளோனிங் பண்ணி பார்த்தா இளமையான மிருகம் பிறக்குது. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, வயதான மிருகத்தோட டிஎன்ஏவை வச்சு இளமையான மிருகத்தை உருவாக்கினா அந்த இளமையான மிருகம் உடனடியாக வயதாயிடும், ப்ரீ மெச்சூர் ஏஜிங் அடைஞ்சிடும், சீக்கிரம் செத்து போயிடும், நிறைய பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த தேரினால். ஆனால் அப்படி நடக்கவே இல்லை. அது சாதாரணமாக ஒரு நார்மலான உயிர் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருந்துச்சு. அப்போ இந்த தேரி அங்கே தப்பாயிடுது. ரெண்டாவது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தேரி இருக்குது. நம்ம உடம்பில் சில ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுதுன்னா எல்லா செல்லுக்குள்ளேயும் போய் பைண்ட் ஆகுது. இப்படி உள்ளே போகிற அந்த எலக்ட்ரான் தான் நம்ம செல்லை டேமேஜ் பண்ணி நம்மளை வயதான ஒரு தோற்றத்துக்கு மாற்றுது, நம்மளை வயதாக வைக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது உண்மையா? இது உண்மைன்னா இதுக்கு அவங்க என்ன சொல்யூஷன் சொன்னாங்களோ அது வேலை செஞ்சுருக்கணும். அதாவது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவை சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவை உள்ள அனுப்பிச்சோன்னா அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை செல்லுலேருந்து ரிமூவ் பண்ணி நம்மளை இளமையாக மாற்றும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நம்மளும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய உணவை சாப்பிடுவோம். ஒரு பிளாக் காஃபி நம்ம குடிக்கிறோன்னா அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும். அப்போ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளே போய் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா அது நேராக போய் செல்லில் இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ரிமூவ் பண்ணுறதே கிடையாதான். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்பே சில வகையான என்சைம்ஸை சுரக்க வைக்குது. அந்த என்சைம் தான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வெளியே அனுப்புது. அப்போ டைரெக்டாக ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடம்புல போய் எதுவும் பண்ணுறது கிடையாது. அப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்மளை உண்மையாக அவ்வளவா வயதாக வைக்கிறது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இல்லைனா இன்னொரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு எலியை பிடிச்சி அதுக்கு உடம்புல நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அனுப்புகிறாங்க. அது உடனடியாக வயதாகிடும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கு அப்படிலாம் ஆகலை, நார்மலாக தான் இருந்தது. கொஞ்சம் சீக்கிரம் வயதானதே தவிர அவங்க நினச்ச அளவுக்குலாம் அது வேகமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கல. அப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தெரியும் அவ்வளவா சரி கிடையாது. அப்போ எது தான் நம்ம வயதாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும்? இன்றைக்கி ஒரு 8லேருந்து 9 காரணங்களை சொல்கிறாங்க. அதில் ஒரு காரணம் இப்படி காப்பி எடுக்கிறப்ப லாஸ் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று, நம்மளோட குரோமோசோமோட எண்டில் ஒரு கொப்பி மாதிரியான வடிவம் இருக்குது. அந்த கொப்பி மாதிரியான வடிவம், ஒரு மூடி மாதிரியான வடிவம் என்ன செய்யுதுன்னா அந்த குரோமோசோம் காப்பி எடுக்கிறப்ப அது தப்பாக போகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஒவ்வொரு வாட்டி காப்பி எடுக்கிறப்பவும் அந்த மூடின்றது சின்னதாகிட்டே போகுது. அதனால் ஒரு கட்டத்தில் அந்த குரோமோசோம் தப்பான காப்பியை எடுத்துருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மூடியை டெலோமேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு 8 விஷயங்களை சொல்கிறாங்க. நம்ம மைட்டோகாண்ட்ரியா ஒழுங்காக வேலை செய்யாமல் போயிடுது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்லில் இருக்கக்கூடிய புரோட்டீன் ஒழுங்காக வேலை செய்யாமல் போயிடுது, தவறான புரோட்டீன் உள்ளே போயிடுது, ஃப்ரீ ரேடிக்கல் உள்ளே போயிடுதுன்னு ஒரு 8லேருந்து 9 காரணங்கள் சொல்கிறாங்க. இதோட கூட்டு விளைவு தான் நம்மளை வயதாக வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆத்தர் அடித்து சொல்கிறாரு, இந்த 9ம் காரணம்தான். இந்த 9 நடக்கும் போதும் நமக்கு வயதாகும் தான். ஆனால் இந்த 9ம் ஒரே ஒரு காரணத்தினால தான் நடக்குது. நம்ம செல்லில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நிகழ்வால் இந்த 9ம் நமக்கு நடக்குது. இந்த 9ம் ஒரு சிம்டம் தான், ஒரு அறிகுறி தான். இந்த 9க்கும் காரணம் ஒன்று இருந்தே தீரும்.
ஒரே ஒரு காரணத்தால் தான் நம்ம வயதாகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு காரணம் இன்ஃபர்மேஷன் லாஸ் அப்படின்னு சொல்கிறார். நம்மளோட செல்லில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிஎன்ஏல நியூக்ளிக் ஆசிட் எப்படி பொரிஞ்சிருக்குன்றதை பொறுத்து அது ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் செல் காப்பி எடுத்துக்கிட்டே போகுது. இப்போ முதல்ல நம்மளோட செல்லில் எப்படியெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்குன்றதை தெளிவாக புரிஞ்சுப்போம். இன்ஃபர்மேஷன் அப்படின்னாலே இந்த உலகத்தில் 2 வகையில் அது அமையும். ஒன்று டிஜிட்டல். டிஜிட்டல்னால் என்ன? ஒன்று இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லலாம். செல்லை பொறுத்த வரைக்கும் 4 நிலையில் மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்க முடியும். அது டிஎன்ஏல இருக்கும். இது ஒரு டிஜிட்டல் வகையான ஒரு இன்ஃபர்மேஷன். டிஜிட்டல்னால் என்ன? இப்போ இந்த சுவிட்சை ஆன் பண்ணலாம் இல்லை ஆஃப் பண்ணலாம், அவ்வளோதான். 2 நிலை தான் இதுக்கு இருக்குது. நடுவில் எந்த ஒரு நிலையும் இந்த சுவிட்சுக்கு கிடையாது. இந்த சுவிட்சுக்கு 2 நிலை தான் இருக்கும், ஆன் ஆஃப். ஆனால் நம்மளோட டிஎன்ஏல 4 நிலை இருக்கும். ஏடிசிஜி அப்படின்ற 4 நிலையில் அங்கே இருக்கும். எப்படி சுவிட்சுக்கு 2 நிலையோ நம்ம டிஎன்ஏக்கு 4 நிலை. அந்த 4 நிலை எந்தெந்த காம்பினேஷனில் தொடர்ந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றத பொறுத்து அந்த டிஎன்ஏ ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ணி மாற்றினா ஒரு மார்ஸ் கோடில் என்னால் பேச முடியும்ல. அந்த மாதிரி இந்த 4 வகையில் இந்த டிஎன்ஏல இருக்கிற இன்ஃபர்மேஷனை மாற்றி நான் அமைச்சேன்னா அதுவும் ஒரு இன்ஃபர்மேஷனை பேசும். அந்த இன்ஃபர்மேஷனை பொறுத்து தான் என் டிஎன்ஏ திரும்ப பரவிக்கிட்டே இருக்குது, திரும்ப காப்பி எடுத்துக்கிட்டு இருக்குது. இது டிஜிட்டல். இது டிஜிட்டலாக இருக்கிறப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நம்ம டிஎன்ஏல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஸ்ட்ராங். நம்ம சாப்பியன்ஸ் புக்கை பற்றி பேசுகிறப்போ, இந்த மாதிரி ரொம்ப பழமையான ஒரு ஆந்த்ரோபாலஜி புக்கை பற்றிலாம் பேசுகிறப்போ என்ன சொல்கிறோம்? ரொம்ப 4000 வருஷத்துக்கு முன்னாடி, 40,000 வருஷத்துக்கு முன்னாடி, 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்லாம் சொல்கிறோம். அப்படிப்பட்ட உயிரெலாம் அந்த காலத்தில் இருந்துச்சு அப்படின்றத நம்ம எப்படி சொல்கிறோம்? நமக்கு கிடைக்கக்கூடிய டிஎன்ஏவை வச்சு தான். தொற்பொருள் ஆராய்ச்சியில் கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை வச்சு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த டிஎன்ஏ டிஜிட்டலாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஈஸியாக மாறாது. அதனால தான் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிஎன்ஏவை இப்போ எடுத்து கூட அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுது. டைனோசர்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஆனால் வெறும் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம செல்லில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. வெறும் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் இருந்தால் அந்த செல் ஒரே மாதிரியே இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம உடம்புல இருக்கிறது எல்லாமே செல்லு தான். என் கண்ணில் இருக்கிற செல் ஒரு விதமாக செயல்படுது. மூளையில் நியூரானில் இருக்கக்கூடிய செல் வேறு விதமாக செயல்படுது. என் கிட்னியில் இருக்கக்கூடிய ஒரு செல் அது வேறு விதமாக செயல்படுது. என்னோடய லங்ஸில் இருக்கிற செல் வேறு விதமாக செயல்படுது. என்னைக்காவது என்னோடய கிட்னியில் இருக்கிற செல் மூளையில் இருக்கிற செல்லாக கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி செயல்படுதா? படுறதே கிடையாது. நான் ஒரு உயிராக ஃபார்ம் ஆகும் போது சின்ன ஒரு செல்லாக தான் இருந்திருப்பேன். சின்ன ஒரு செல்லாக தான் அது இருந்துச்சு. அது வளர இந்த இடத்துல கிட்னி வரணும், இந்த இடத்துல லங்ஸ் வரணும், இந்த இடத்துல கண் வரணும் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிச்சு? டிஎன்ஏ ஒரே டிஎன்ஏ தானே. அப்போ எல்லா இடத்துலையும் ஒரே செல் வந்திருக்கணும்ல. எப்படி விதவிதமான செல் உருவானது? அதுக்கு காரணம் இன்னொரு இன்ஃபர்மேஷன், அனலாக் இன்ஃபர்மேஷன், எபிஜெனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எபிஜெனோம் என்னென்னா, ஹெரிடிட்டரியாக என்னோடய அப்பா அம்மா கிட்டேருந்து எனக்கு பாஸ் ஆனது கிடையாது. இந்த எபிஜெனோம் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி, செல் அப்படின்றது ஹார்ட்வேர் மாதிரி. அதில் நான் என்ன சாஃப்ட்வேர் போடுறேனோ அதுக்கேற்ற மாதிரி அந்த செல் அப்படின்றது மாறிடும். அப்படிப்பட்ட சாஃப்ட்வேர் தான் எபிஜெனோம். இந்த எபிஜெனோம் ஒரு சுவிட்ச் மாதிரிலாம் இருக்க முடியாது. ஒன்று ஆனில் இருப்பேன் இல்லை ஆஃபில் இருப்பேன் அப்படின்னு அதால் சொல்ல முடியாது. ஏன்னா சூழலுக்கு ஏற்ற மாதிரி பலவேறு நிலையை அதை எடுத்துக்கணும். கிட்னியில் ஒரு மாதிரி எடுத்துக்கணும், கிட்னியில் வேறு ஏதாவது ஒரு கெமிக்கல் இருந்துச்சுன்னா அங்கே இந்த செல் இப்படி மாறணும் அப்படின்னு பல நூறு நிலைகள், பல ஆயிரம் நிலைகள் அது எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ எபிஜெனோம் பல ஆயிரம் நிலைகள் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒன்று ஆன் இல்லை ஆஃப் அப்படின்னு அதை எடுத்துக்க முடியாது. ஆனுக்கும் ஆஃபுக்கும் நடுவில் எத்தனை பாசிபிலிட்டியை வைக்க முடியுமோ அத்தனை நிலையையும் அது பொருத்தி வைக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இங்கே ஆன் ஆஃப்னு ஒரு சுவிட்ச் இருக்குது. அந்த சுவிட்சை என்னால் ஆனில் வைக்க முடியும் இல்லை ஆஃபில் வைக்க முடியும். 2 நிலையில் தான் வைக்க முடியும். ஆனால் இதுக்கு மேலே சின்னதாக ஒரு நாப் இருக்குது. அந்த நாபை நான் இப்படி திரும்பினேன்னா பிரைட்னஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ இது கிட்டத்தட்ட ஆஃப் ஆகிடுச்சு. திரும்ப நான் இப்படி திரும்பினேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட்னஸ் அதிகமாகி நான் ஆரம்பத்தில் எப்படி வச்சனோ அப்படி வைக்க முடியுது. அப்போ ஆன் ஆஃப்ன்றது 0 1க்கு போகுது. ஆனால் இந்த நாப் அப்படின்றது 0லேருந்து 1 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எத்தனை நிலையில் வேணாலும் அதால் இருக்க முடியும் அப்படின்னு மாறுது. இப்படி பல நிலைகளில் இருக்க முடிஞ்சது தான் நம்ம அனலாக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எபிஜெனோம் இப்படி பல நிலையில் இருக்கணுன்ற தேவை ஏற்படுறதுனால அது ஒரு அனலாக் இன்ஃபர்மேஷனாக தான் நம்ம உடம்புல இருக்குது. இப்போ அனலாக் இன்ஃபர்மேஷனாக இருந்துட்டு போது அதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 2 நிலை தான் இருக்குது. ஒன்று ஆன் இங்கே இருக்குது,
ஆஃப் இங்கே இருக்குது. ஒருவேளை இந்த ஆனை நான் ஆஃப் ஆக்கணும் அப்படின்னா இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணணும். அப்போ என் டிஎன்ஏல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு வச்சுப்போம், அது ஆனாக இருக்குதுன்னு வச்சுப்போம். அதால் அதுக்கப்புறம் ஆஃபாக மட்டும்தான் மாற முடியும் அப்படின்னு இருக்கிறப்போ அவ்வளவு ஈஸியாக இங்கேருந்து இவ்வளவு தூரத்துக்கு அதால் போக முடியாது. இவ்வளவு பெரிய நிலை மாற்றத்தை அதால் உடனடியாக பண்ணிக்க முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு அனலாக் இன்ஃபர்மேஷன் அது இருக்குதுன்னு வச்சுப்போம். எபிஜெனோமில் இருக்கிற மாதிரி ஆன் இங்கே இருக்குது, ஆஃப் இங்கே இருக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் நூற்றுக்கணக்கான நிலை பக்கத்துலேயே இருக்குது. இப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுறப்போ இந்த ஆன் டக்குன்னு அடுத்த நிலைக்கு வர முடியும். இந்த நாப் லைட்டாக லூஸாக இருந்தால் எப்படி பிரைட்னஸ் உடனடியாக குறையுமோ அதே மாதிரி அது உடனடியாக அதோட நிலையை பக்கத்தில் இருக்கிற நிலைக்கே மாற்றிக்க முடியும். அதனால் எபிஜெனோம் ஈஸியாக பக்கத்து நிலைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் போயிடும். அப்போ வயதாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இங்கே ஓரளவுக்கு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அது டிஎன்ஏல இருக்கிற ஆன் ஆஃப்னால கிடையாது. முக்கியமாக எபிஜெனோம்னு ஒன்று இருக்குது, அது பல நிலையில் பக்கத்துலேயே இருக்க முடியுன்றதுனால ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கிறப்போ அதோட இன்ஃபர்மேஷன் நிலையை அது மாற்றிக்குது. டிஎன்ஏ அதோட இன்ஃபர்மேஷனை மாற்றிக்கிறது அவ்வளவு சுலபமானது கிடையாது. பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும். சூட்டில் வச்சாலும் அப்படியே தான் இருக்கும், குளுமையான ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சாலும் அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அது டிஜிட்டல். ஒரு நிலைக்கும் இன்னொரு நிலைக்கும் நிறைய இடைவெளி இருக்குது, அவ்வளோ ஈஸியாக தாவ முடியாது. ஆனால் எபிஜெனோம் பக்கத்துலேயே பல நிலைகள் இருக்கிறதுனால சின்னதாக ஒரு மாற்றம் நடந்தால், சின்னதாக சூழல்லேருந்து ஒரு பிரச்சனை வந்தால் உடனடியாக நிலையை மாற்றிக்குது. எப்போ சாஃப்ட்வேர் மாறுதோ அந்த டிவைஸ் மக்கர் பண்ண ஆரம்பிக்கும். எப்போ செல்லில் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் கொஞ்சமாக பிரச்சனையை அனுபவிக்குதோ, எப்போ ஒரு நிலையை மாற்றிக்குதோ அந்த செல் ஒரு பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால கூட நமக்கு ஏஜிங் ஆகலாம். இப்போ நான் முதல்ல சொன்ன இன்னொரு விஷயத்துக்கு போவோம். அதாவது புரோட்டீன் ஏ, புரோட்டீன் பி அப்படின்னு சொன்னேன். இந்த செல் உருவாகும் போது அங்கே புரோட்டீன் ஏ இருந்திருக்கும், அது ரீப்ரொடியூஸ் பண்ணும். புரோட்டீன் பி எப்போ பிரச்சனையோ அப்போ அது அதிகமாகும், ரீப்ரொடக்ஷனை குறைக்கும், அது செல்லை ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த விஷயத்தை நம்ம செல்லில் எப்படி இருக்குன்றத கடைசியாக புரிஞ்சுப்போம். 2 விஷயம் இருக்குது நம்ம செல்லில். ஒன்று செரோட்டோனின்ஸ் அப்படின்ற ஜீன், இன்னொன்று mTOR அப்படின்ற ஜீன். இந்த செரோட்டோனின் 1லேருந்து 7 நம்பர் வரைக்கும் இருக்குது. ஒரு 7 வகையான செரோட்டோனின் இருக்குது. இந்த mTOR அப்படின்றதும் இருக்குது. இந்த செரோட்டோனினோட வேலை என்ன, mTORோட வேலை என்ன? நம்ம உடம்புல செல்லில் எப்பெல்லாம் டேமேஜ் வருதோ, எப்பெல்லாம் டிஎன்ஏல ஒரு டேமேஜ் வருதோ அப்போல்லாம் உடனடியாக இந்த செரோட்டோனின் அதிகமாகும். உடனடியாக அது இருக்கிற இடத்துலேருந்து கிளம்பி போய் அந்த டிஎன்ஏ டேமேஜை ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடும். அது ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் எந்த ஒரு ரீப்ரொடக்ஷனும் செல்லில் நடக்காது. சிம்பிளாக ஒரு செல்லுக்கு ஒரு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா உடனடியாக அந்த செரோட்டோனின் அங்கே அதிகமாக போய் அந்த செல்லை ரீப்ரொடியூஸ் பண்ணாத அப்படின்னு நிறுத்தி வச்சு அதை ரிப்பேர் பண்ணிவிட்டு திரும்ப வெளியே வந்துடும். இதே மாதிரி mTOR என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோஃபேஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணும். என் உடம்புல நிறைய செல் இருக்குது, ஆனால் இறந்து போன செல் இருக்குது, செனிசன் செல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த mTOR அதிகமாகும். அது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத செல் இருக்குது, அது எல்லாத்தையும் உடச்சி அதுலேருந்து ரா மெட்டீரியல் எடுத்து புது செல்லை உருவாக்கிடலாம் அப்படின்னு உருவாக்கும். தேவையில்லாமல் உடம்புல இன்ஃப்ளமேஷன் வராது. இப்போது ஏஜிங் ஏன் நடக்குது, வயதாகிறது ஏன் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுப்போம். 2 காரணத்தினால நமக்கு நடக்கலாம். ஒன்று, எனக்குள்ளே இருக்கக்கூடிய எபிஜெனோம் அந்த அனலாக் இன்ஃபர்மேஷனில் பிரச்சனை வரலாம். இல்லை ரெண்டாவது, எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த செரோட்டோனின் இல்லை mTOR அதாவது இந்த புரோட்டீன் பி ஒழுங்காக வேலை செய்யாமல் போகலாம். இப்போ இதுவுமே ஒரு காரணம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது 2ம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்போ உண்மையாக இன்ஃபர்மேஷன் ஏன் லாஸ் ஆகுது, இன்ஃபர்மேஷன் எப்படிலாம் லாஸ் ஆகலாம்? இப்போ நம்ம செல்லில் இருக்கக்கூடிய 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று ஒரு சாஃப்ட்வேர் மாதிரியான எபிஜெனோம், இன்னொன்று செரோட்டோனின். இந்த செரோட்டோனினோட வேலை என்னென்னா எப்பெல்லாம் டிஎன்ஏல ஒரு டேமேஜ் ஏற்படுதோ அது அந்த இடத்துக்கு விரைந்து போய் அந்த டிஎன்ஏ டேமேஜை சரி பண்ணணும். இந்த 2த்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா இங்கே நமக்கு ஏன் வயதாகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் தியரி ஆஃப் ஏஜிங் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. நமக்கு வயதாகிறதுக்கு என்ன காரணம்? இப்போ யோசிச்சு பாருங்கள், நமக்கு முன்னாடி ஒரு பியானோ இருக்குது, அதில் நிறைய கீஸ் அப்படின்றது இருக்குது. இப்போ ஒரு மியூசிக் வாசிக்க தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட அந்த பியானோவை கொடுத்தா அந்த ஒரே ஒரு பியானோவை வச்சு அவரால் பலவிதமான இசையை வாசிக்க முடியும். அவர் நினைக்கிற மாதிரிலாம் புது புது இசையை வாசிப்பார். இப்போ பியானோவில் கூட கொஞ்சம் கம்மியான கீஸ் தான் இருக்கும். இப்போ 20,000 கீஸ் இருக்கிற மாதிரி ஒரு பியானோவை நான் ரெடி பண்ணி ஒருத்தவர்கிட்ட கொடுத்தா அவரால் எவ்வளவு இசையை வாசிக்க முடியும்? அப்படி 20,000 கீன்றது தான் நம்ம செல்லில் இருக்கக்கூடிய ஜீன். 20,000 இல்லைனாலும் பல ஆயிரம் ஜீன் அப்படின்றது இருக்குது.
இந்த பியானோவை வாசிக்கக்கூடிய அந்த மியூசிக் தெரிந்த ஒரு நபர் தான் நம்மளோட எபிஜெனோம். நம்மளோட எபிஜெனோம் அதுக்கு எப்படிப்பட்ட செல்லை கொடுத்துருக்காங்களோ அதில் எப்படிப்பட்ட ஜீன் இருக்கோ அதை வச்சு வேறு இசையை அதால் வாசிக்க முடியும். அந்த எபிஜெனோம் வேறு இசையை வாசிக்கிறது தான் நம்ம உடம்புல இருக்கிற வேறு செல். எல்லா பியானோவும் ஒன்று தான், ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய இசை தான் வேறு. அதுக்கு காரணம் அதை வாசிக்கக்கூடிய நபர். நம்ம மூளையில் இருக்கிற செல் ஒரு விதமாக இருக்கும், கிட்னியில் இருக்கிற செல் ஒரு விதமாக வேலை செய்யும், எல்லா செல்லும் ஒரு விதமாக வேலை செய்யும். ஆனால் எல்லா செல்லையும் எடுத்து பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை வாசிக்கக்கூடிய எபிஜெனோம் அப்படின்ற ஒரு நபர் மட்டும்தான் வேறு. அதுக்காக எந்த ஒரு செல்லை எடுத்தாலும் எபிஜெனோம் நினச்சா எப்படி வேணால் மாற்றலாம் அப்படின்னும் சொல்ல முடியாது. ஒரு புழுவில் இருக்கிற செல்லை எடுத்து ஒரு எபிஜெனோமால் மனிதனை உருவாக்க முடியாது. ஆனால் புழுவில் இருக்கிற செல்லை வச்சு அதால் ஒரு பட்டாம்பூச்சியை உருவாக்க முடியும். அதாவது ஒரு சின்ன குழந்தை வாசிக்கக்கூடிய கீபோர்டை கொடுத்தா எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் ஒரு ஆஸ்கர் வாங்குற மாதிரியான மியூசிக்கை போட முடியாதுல்ல. அது சின்னதாக 12 கீ இருக்கும், அதில் பேட்ரி போட்டு தான் வாசிக்கணும். அதுலேருந்து அவ்வளோ பெரிய இசையை உருவாக்க முடியாது. அந்த மாதிரி தான் எபிஜெனோமாலையும் ஒரு செல்லை கொடுத்தா அந்த செல்லை வச்சு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் மாற்றி அது செய்யும். இப்போ கருப்பு முடி ஒரு ப்ரௌனான ஐ இருக்கக்கூடிய ஒரு அப்பா அம்மாவை வச்சு சிவப்பு முடி நீல கண்ணோட ஒரு குழந்தைய எபிஜெனோமால் உருவாக்க முடியாது. ஆனால் ஒரு குழந்தை உருவாகும் போதே அதுக்கு எப்படிப்பட்ட உறுப்புலாம் இருக்கணும், அந்தந்த செல் என்னென்ன வேலையை செய்யணும் அப்படின்றத ஒரு எபிஜெனோமால் தீர்மானிக்க முடியும். இப்போ இந்த கீபோர்டு எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க. ஒரு நபர்கிட்ட நம்ம ஒரு கீபோர்டை கொடுத்துட்டோம், அவர் வாசிச்சுக்கிட்டே இருக்கார். திடீர்னு ஒரு கீ மட்டும் ஒழுங்காக வேலை செய்யலை, அவர் அந்த கீயை மிஸ் பண்ணிட்டார். உடனடியாக அந்த இசை அவ்வளவு மோசமாக இருக்காது, நம்ம அதை கவனிச்சிருக்கவே மாட்டோம். தப்பான கீயை ப்ரெஸ் பண்ணிட்டாரு அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. திரும்பவும் ஒரு தடவை தப்பான கீயை மிஸ் பண்ணுறாரு, அப்பயும் நம்ம கவனிக்க மாட்டோம். கொஞ்சம் காலம் ஆக வேகமாக அவர் தப்பான கீயை மட்டுமே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா திடீர்னு இசை மாதிரியே இல்லையே, ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் நம்ம எபிஜெனோம் கீபோர்டை வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில சமயத்தில் தப்பான கீயை ப்ரெஸ் பண்ணோம். ஆரம்பத்தில் அதை நம்ம கவனிக்க மாட்டோம். நம்ம குழந்தையாக இருக்கிறப்போ வளர ஒரு இளமை பருவத்துலேயும் அதை நம்ம பெருசாக கவனிக்க மாட்டோம். கொஞ்ச நாள் போக தான் தெரியும் அது ரொம்ப தப்பான கீயை மட்டும்தான் இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ தான் நம்ம முகத்தில் சுருக்கம் ஏற்படும், தலைமுடி நிறைக்க ஆரம்பிக்கும், கால் மூட்டுலாம் வலிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கவனிச்சிருவோம் இந்த இசை தப்பாக இருக்கே அப்படின்னு. நம்மளோட செல்லாம் ஏதோ ஒரு தவறான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நம்ம கவனிப்போம். அதை தான் நம்ம வயதானதுன்னு சொல்கிறோம். அப்போ சிம்பிளாக ஒரே வரியில் இந்த இன்ஃபர்மேஷன் தியரி ஆஃப் ஏஜிங்னா என்ன, இந்த எபிஜெனோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் திடீர்னு ஒரு பழுது அடைகிறது தான் இன்ஃபர்மேஷன் தியரி ஆஃப் ஏஜிங். அதில் ஏற்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் லாஸ்னால தான் நமக்கு வயதாகிட்டே போகுது. ஆனால் எபிஜெனோமில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம்? நான் முதல்ல சொன்ன அதே சிர்டோனின் அப்படின்ற ஒரு ஜீன் தான். அதோட வேலை என்னென்னா அது ஒரு இடத்துல இருக்கும். எப்பெல்லாம் டிஎன்ஏல டேமேஜ் ஏற்படுதோ அதோட இடத்த விட்டு அது நகர்ந்து போய் டிஎன்ஏல இருக்கக்கூடிய டேமேஜை சரி பண்ணிட்டு திரும்ப வரணும். ஆனால் இப்போ பரிணாம வளர்ச்சியில் இந்த சிர்டோனின் அப்படின்ற ஜீன் ஒரே ஒரு வேலையை செய்கிறதில்ல. அதாவது டிஎன்ஏ ரிப்பேர் பண்ணுறது மட்டும் அதோட வேலை கிடையாது. அது டிஎன்ஏவை ரிப்பேர் பண்ணாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்மளோட செல்லில் இருக்கக்கூடிய அசிட்டோனாக இருக்கட்டும், ஹிஸ்டோன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வெளியேற்றுது. அதாவது சொல்லப்போனால் செல்லை கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்குது, பராமரிப்பு வேலையில் ஈடுபடுது. இப்போ எப்பயாவது ஒரு தடவை டிஎன்ஏல ஒரு டேமேஜ் ஏற்பட்டால் இது அது இருக்கிற இடத்த விட்டு வெளியே கிளம்பி போய் டிஎன்ஏவை சரி செஞ்சுட்டு திரும்ப அதோட இடத்துக்கு வரும். அது அதோட இடத்த விட்டு வெளியே போய் டிஎன்ஏவை சரி செய்கிற நேரம் வரைக்கும் அது அதோட இடத்துலேருந்து செஞ்ச வேலையை யாருமே செய்ய மாட்டாங்க. அது எல்லாமே ஹோல்டில் இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், எப்பயாவது ஒரு தடவை டிஎன்ஏல டேமேஜ் ஏற்பட்டால் இது போயிட்டு திரும்ப வரலாம். ஆனால் டிஎன்ஏல தொடர்ந்து டேமேஜ் ஏற்பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா இந்த சிர்டோனின் டிஎன்ஏ டேமேஜை ரிப்பேர் பண்ணுறதுக்கு போகும். ஆனால் ஒரு கட்டத்தில் திரும்பி அதோட இடத்துக்கு வராமல் வேறு ஒரு இடத்துக்கு அது போகுது. அதாவது இந்த சிர்டோனின்லேயே ஒரு டேமேஜ் ஏற்படுது, அதனால அது வேறு ஒரு இடத்துக்கு போகுது. தொடர்ந்து டிஎன்ஏல டேமேஜ் ஏற்படுறதுனால இந்த சிர்டோனின் அதோட இடத்த விட்டு அந்த டிஎன்ஏவை சரி செய்யறதுக்காக போயிட்டு திரும்ப அதோட இடத்துக்கு வராமல் வேறு ஒரு இடத்துக்கு போகுது. அதனால இந்த பியானோ அப்படின்றதே வேறு விதமாக மாறுது. அதனால எபிஜெனோம் என்னதான் புத்திசாலியாக இருந்தாலும் திடீர்னு ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணால் வேறு சத்தம் வரும் அப்படின்றது அதுக்கு தெரியாது. அது ப்ரெஸ் பண்ணுது, அந்த மியூசிக் அப்படின்றது அங்கே கெட்டு போகுது. இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு வேடிங்ஸ்டன் லேண்ட்ஸ்கேப் அப்படின்ற ஒரு மெட்டஃபரை பார்ப்போம், ஒரு ஓமையை பார்ப்போம். வேடிங்ஸ்டன் லேண்ட்ஸ்கேப் அப்படின்றது ஒரு மலை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த மலையோட உச்சியில் ஒரு பளிங்கி அப்படின்றது இருக்குது. அந்த பளிங்கி எங்கே வேணாலும் உருண்டு வந்து இப்போ கீழே விழலாம். ஆனால் கீழே கிராவிட்டி அப்படின்றது ஒன்று இருக்குது, அதுதான் எபிஜெனோம். இந்த எபிஜெனோம் அந்த பளிங்கியை ஒரு இடத்தை நோக்கி மட்டும்தான் புல் பண்ணி இழுக்கும். இப்போ அந்த பளிங்கி கீழே வந்து ஆயிரக்கணக்கான பகுதிகள் அதால் உட்கார முடியும். ஆனால் அது எந்த இடத்துல எபிஜெனோம் அதை பிடிச்சி இழுக்குதோ அங்கே மட்டும்தான் உட்காரும். இப்படி ஒவ்வொரு செல்லுக்கும்
அப்பவும் எபிஜெனோம் வேறு இடத்துல அந்த பளிங்கியை பிடிச்சி இழுத்துரும். இப்போ மூளையில் இருக்கக்கூடிய செல் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பளிங்கி வேறு ஒரு இடத்துல இருக்கும். இப்போ கிட்னியில் இருக்கிற ஒரு செல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே பளிங்கி வேறு ஒரு இடத்துல இருக்கும். ஏன்னா இந்த எபிஜெனோம் வேறு வேறு இடத்துல அந்த பளிங்கியை பிடிச்சி கீழே இழுத்துருக்கு. இப்போ டிஎன்ஏ டேமேஜ் நடக்குது. டிஎன்ஏ டேமேஜ் எதனாலலாம் நடக்கும்? இப்போ நான் வெளியே போகிறேன், அதனால் சூரிய கதிர் என் மேலே படுது அப்படின்னா அந்த இடத்துல சன்பர்ன் ஏற்படும். அங்கே கூட டிஎன்ஏ டேமேஜ் ஏற்படலாம். இல்லை நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடில் இருக்கிற நச்சு கூட என்னோடய டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணலாம். எக்ஸ்ரே எடுக்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு ரேடியேஷன் படுது, அதனால கூட டிஎன்ஏ டேமேஜ் ஆகலாம். இப்படி ஆயிரக்கணக்கான காரணத்தினால டிஎன்ஏ டேமேஜ் ஆகுது. இப்படிப்பட்ட டிஎன்ஏ டேமேஜ் அப்படின்றது அந்த மலை பிரதேசத்தில் நடக்கக்கூடிய சின்ன ஒரு நில அதிர்வு மாதிரி. எப்போ இந்த நில அதிர்வு நடக்குதோ அப்போ அந்த பளிங்கி அது இருக்க வேண்டிய இடத்துலேருந்து கொஞ்சமாக தள்ளி பக்கத்தில் போய் இருக்குது. எப்போ அது பக்கத்தில் போய் இருக்கோ அப்போ அந்த செல் வேறு விதமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது கருப்பு கலரில் மட்டும்தான் முடி வளர்ந்துக்கிட்டு இருந்திருக்கும். எப்போ இந்த செல்லில் இருக்கக்கூடிய பளிங்கி கொஞ்சமாக நகர்ந்து போயிடுச்சோ அப்போ அது வெள்ளை கலரில் முடி வெளியே வருது. அதை தான் நம்ம ஏஜிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எபிஜெனோமில் வரக்கூடிய ஒரு சின்ன டேமேஜ், அது முக்கியமாக டிஎன்ஏல வர டேமேஜ்னால ஏற்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதனால எபிஜெனோம் அது வச்சுருக்கக்கூடிய பியானோவை தவறாக வாசிக்க ஆரம்பிக்குது. அதனால நமக்கு வயதாகுது. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆத்தர் 2 எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறார். ஒரு எலியை தேர்ந்தெடுக்கிறாரு, அதோட டிஎன்ஏல ஒரு சின்ன டேமேஜை உருவாக்குறாரு. தொடர்ந்து டிஎன்ஏ டேமேஜ் நடக்கக்கூடிய ஒரு சூழல் அதுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார். அந்த எலிக்கு ஒரு 16 மாத வயது தான் இருக்கும். அதாவது ஒரு இளமையான எலி. கொஞ்ச நாள்லேயே அந்த எலி வயதான ஒரு எலி மாதிரி மாற ஆரம்பிச்சுதான். அதுக்கு ஒரே ஒரு காரணம், டிஎன்ஏல தொடர்ந்து சின்ன சின்ன டேமேஜ் வந்தது. டிஎன்ஏல டேமேஜ் வந்ததுனால அதோட சிர்டோனின் செல்ஸ் எல்லாமே அதை ஃபைட் பண்ணணும்னு நினச்சிது. அதனால எபிஜெனோமில் ஒரு சின்ன மாற்றம் அப்படின்றது ஏற்பட்டுச்சு. இதனால் அந்த எலி ரொம்பவே சீக்கிரமாக வயதான தோற்றத்துக்கு போணுச்சு. அதோட செல்லில் இருக்கிற மற்ற விஷயத்தை எடுத்து பார்த்தா ஒரு டெலோமியர் ஷார்ட் ஆகிறது, இல்லை மைட்டோகாண்ட்ரியாவில் வரக்கூடிய டிஃபெக்ட், ஸ்டெம் செல்ஸில் வரக்கூடிய டிஃபெக்ட், இதெல்லாம் பெருசாக நடக்கவே இல்லை. ஆனால் ஸ்டில் அந்த எலி வயதான தோற்றத்துக்கு மாறுனுச்சான், வயதான எலி மாதிரி நடந்துக்குச்சான். அதுக்கு ஒரே காரணம் எபிஜெனோம் அதோட இன்ஃபர்மேஷனை லாஸ் பண்ணது தான். சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த எலிக்கு இவங்க வயது அப்படின்ற ஒரு நோயை கொடுத்துருக்காங்க. எப்போ ஒரு நோயை நம்மளால் கொடுக்க முடியுதோ அதை திரும்ப எடுக்கவும் முடியும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். அடுத்து இன்னொரு எலி, அது கிட்டத்தட்ட ஒரு 20 மாதத்துக்கு மேலே வயதான ஒரு எலி. கிட்டத்தட்ட மனிதனோட வயதை எடுத்து பார்த்தா ஒரு 65 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர்னு எடுத்துக்கோங்க. அந்த எலிக்கு தொடர்ந்து ஒரு வகையான உணவை கொடுக்குறாங்க, ஒரு வகையான மாலிகுல்ஸை தொடர்ந்து கொடுக்குறாங்க. இந்த மாலிகுல்ஸை அது சாப்பாட்டில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அதோட சிர்டோனினோட ஆக்டிவிட்டி எல்லாம் அதிகமாகுது. எப்போ அதோட ஆக்டிவிட்டி அதிகமாகுதோ அது ரொம்ப கரெக்டாக எப்போல்லாம் டிஎன்ஏ டேமேஜ் ஆனாலும் போய் சரி செய்து திரும்ப அதோட இடத்துக்கு வந்துடுது, விரைவாக வந்துடுது. வேறு இடத்துக்கு வழி தவறி அது போகிறது கிடையாது. இதனால அந்த எலி என்ன ஆனது அப்படின்னு பார்த்தா ட்ரெட்மில்லில் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருந்துச்சான். ஒரு இளமையான எலி ஒரு 1 கிலோமீட்டர் ஓடுமா. ஆனால் அந்த எலி 65 வயசு ஆயிடுச்சு. மனிதனோட ஒப்பிட்டு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் ஓடுனு தான் ட்ரெட்மில் ஆஃப் ஆகிடுச்சு. ஏன்னா எலியை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ட்ரெட்மில் அவ்வளோ நேரம் ஓடுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது கிடையாது. எலி ட்ரெட்மில்லையே உடச்சிடுச்சான். அப்போது இதே மாதிரி மாலிகுல்ஸை நம்மளும் எடுத்துக்கிறது மூலமாக, நம்மளும் சாப்பிட்றது மூலமாக நம்மளோட செல்லில் இருக்கக்கூடிய வயதையும் நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும். அப்போ இதுக்காக நம்ம ஏதாவது ஒரு மெடிசின்ஸை, ஏதாவது ஒரு மாலிகுல்ஸை தான் எடுத்துக்கிட்டாகணுமா? இதெல்லாம் சாப்பிடாம சாதாரணமாக நம்மளால் இளமையாக இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் இருக்க முடியும். அதுக்கு நிறைய உதாரணத்தை சொல்கிறார். கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய வெள்ளை மலைகளில் ஒரு மரத்தை நம்மளால் பார்க்க முடியும். அதோட பேர் பிரிஸ்டில் கோன்ஸ். அந்த மரத்தோட வயது கிட்டத்தட்ட 4000 வருஷத்தை விட அதிகம். 4000 வருஷத்தை விட அதிக வயதுடைய அந்த மரத்தை எடுத்து நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா, அதோட செல் எடுத்து ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா, இளமையான ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய செல் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுமா. கிரீன்லேண்டை சுற்றி இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் ஷார்க்னு ஒன்று இருக்குது. அந்த ஷார்க் இனப்பெருக்க வயதையே 150வது வருடத்தில் தான் அடையுமா. அவ்வளவு நீண்ட ஆயுள் கொண்டது அது, நீண்ட இளமை பருவம் கொண்டது அது. இல்லை ஜெல்லி ஃபிஷ்ஷை எடுத்துக்கோங்க, அது கிட்டத்தட்ட இம்மார்ட்டல் அப்படின்னே இவர் சொல்கிறாரு. சில வகையான ஜெல்லி ஃபிஷ் அதோட உறுப்பு போனால் கூட திரும்ப வளர்த்துக்கவே செய்தான். அப்போ இந்த மிருகங்கள்லாம் எந்த ஒரு மெடிசனும் எடுத்துக்கிறது கிடையாது. இதே மாதிரி நான் நிறைய மிருகத்தை வச்சு ஜெல்லி ஃபிஷ் ஏஜஸ் பேக்வேர்ட் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி பேசியிருக்கேன். அதில் இதை நம்ம டீப்பாக பார்த்துருப்போம். அதை நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட மிருகங்கள், இப்படிப்பட்ட உயிரினங்கள் எந்த ஒரு மெடிசனும் எடுத்துக்கிறது கிடையாது. ஸ்டில் அதோட ஜீன் எபிஜெனோம் எப்படி டேமேஜ் ஆகாமல் இருக்குது? அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அப்போ மெடிசின் இல்லாமல் மனிதனாலையும் அவனோட ஆயுளை நீட்டிக்க முடியும், மனிதனாலையும் இளமையோடவே எப்பவும் இருக்க முடியும். அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்?
என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றது இருக்கட்டும், முதல்ல நம்மளோட ஆயுளை நம்ம நீட்டிக்கணுமா, நம்மளோட இளமையை நம்ம நீட்டிச்சு ஆகணுமா. நம்ம இளமையாக இருக்கிறதுக்கும் நம்மளோட ஆயுளை நீட்டிக்கிறதுக்கும் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நம்ம செய்யணுமா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். நம்மள பல பேர் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னென்னா, நான் எதுக்கு 100 வயசு வரைக்கும் உயிர் வாழணும், ஒரு 70 வயசுக்கு மேலே எனக்கு வாழ்கிறதுக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதை விட ரொம்ப முக்கியமாக இந்த வயதாகிறது, இந்த ஏஜிங், இந்த மூப்பு, இதை சரி செய்ய முடியும் அப்படின்னு நான் சொன்னாலே ரொம்ப தப்பான விஷயத்தை நான் பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஏன்னா நம்மளோட ஃபிலாசபி நமக்கு இவ்வளவு நாள் என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, மூப்புன்றதை தவறாக பார்க்காத, மூப்பை பார்த்து பயப்படாத, அது சாதாரண விஷயம், அதை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஏன் அதை சொல்லி கொடுத்துருக்குன்னா, அதை தவிர்க்க முடியாது அப்படின்றதுனால தான். ஒருவேளை இன்றைக்கே நீங்கள் வயதே உங்களுக்கு ஆகாது அப்படின்ற ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடச்சிருச்சுன்னா, ஏதோ ஒரு மருந்து கிடச்சிருச்சுன்னா, இல்லை இந்த மாதிரி ஒரு ரகசியம் உங்கள்கிட்ட இருக்குது, அதை நீங்கள் கண்டுபிடிச்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வயதே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ அந்த தத்துவன்றது தவறானதாக தான் இருக்கும். எனக்கு வயதே ஆகாது அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ, நான் ஆரோக்கியமாக ரொம்ப நாள் இருக்கலாம் அப்படின்ற வாய்ப்பு கிடைக்கிறப்போ, இல்லை நான் சாதாரணமாக சீக்கிரமாகவே இறந்து போவேன் அப்படின்னு சொல்கிறது கிட்டத்தட்ட நம்மளோட உயிரை நம்மளே எடுத்துக்கிறதுக்கு சமம். அது ரொம்ப ஒரு மோசமான செயல் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ எனக்கு வயதாகட்டும் அப்படின்னு நான் விடுறதும் கிட்டத்தட்ட அதுதான். இன்றைக்கே என் உயிரை நான் எடுத்துக்கல, கொஞ்சம் நாள் கழித்து எடுத்துக்கலாம் அப்படின்ற முடிவில் நான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். முதல்ல இந்த மூப்புன்றது ஒரு வியாதியா, அது இயற்கை தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த ஆத்தர் அடித்து சொல்கிறாரு, அது ஒரு வியாதி தான். பொதுவாக வியாதின்றதுக்கு நம்ம தவறான டெஃபினேஷனை கொடுத்துருக்கோம், ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கோம். அதனால தான் மூப்புன்ற ஒரு விஷயத்தை நம்ம ஒரு நோயாக பார்க்குறதே இல்லை அப்படின்னு சொல்கிறார். நோயினா என்ன அப்படின்னு இன்றைக்கி மருத்துவ உலகம் சொல்லுதுன்னா, எந்த ஒரு விஷயம் 50% மக்கள் தொகையை விட கம்மியான நபர்களை ஒரு அஃபெக்ட் பண்ணுதோ, பாதிக்குதோ, அதுதான் நோய் அப்படின்னு சொல்லுது. 50% மக்களை விட அதிகமான நபர்களை அது பாதிச்சதுன்னா அது நோய் இல்லை அப்படின்ற டெஃபினேஷனை சொல்லுது. அதனால தான் நம்ம எல்லாருக்குமே வயதாகுதுன்றதுனால அது நோய் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு நபர் சிகரெட் பிடிக்கிறாருன்னு வைங்களேன், சிகரெட் பிடிக்காத நபரை விட 5 மடங்கு அவருக்கு கேன்சர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நபருக்கு 50 வயது ஆகிடுச்சுன்னா அவருக்கு கேன்சர் வரத்துக்கான வாய்ப்பு 100 மடங்காகுது. 70 வயசு ஆகிடுச்சுன்னா 1000 மடங்காகுது அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போ ஸ்மோக்கிங் எவ்வளவு தப்புன்னு நம்ம புரிஞ்சு வச்சுட்ருக்கோம். அதே மாதிரி என்னை வயதாக்கி கொள்ளக்கூடிய செயல்களை நான் ஏன் தப்பு அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஏன் என்னை வயதாக விடாமல் நான் தடுக்கிற அந்த செயலுக்குள்ளே வரது கிடையாது. அதை யாரும் மார்க்கெட் பண்ணுறது கிடையாது, அதை யாரும் பரிந்துரைக்கிறதும் கிடையாது. நீங்கள் எவ்வளவு வயதானவர் அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. சிம்பிளாக உங்களால் எத்தனை புஷ்அப் எடுக்க முடியும்? உங்களுக்கு 45 வயசு ஆகிடுச்சு, இப்போ நீங்கள் 20 புஷ்அப் எடுக்கிறீங்கன்னா இன்னிய டெஃபினேஷன் படி நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க. SRTன்னு சொல்லுவாங்க, சிட்டிங் ரைசிங் டெஸ்ட். சப்ளங்கால் போட்டு உட்காந்துட்டு எதையுமே ஃபோர்ஸ் பண்ணாமல், கையை கீழே ஊனாமல் உங்களால் எந்திரிச்சு நிற்க முடியுமா? அப்படி எந்திரிச்சு நிற்க முடியும்னா நீங்கள் இளமையாக இருக்கீங்க. இல்லை கையை ஊனணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50 வயசு ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இல்லை சம்மணங்கால் போட்டு நாளைக்கு கையை ஊனாலும் எந்திரிக்க முடியல, நான் முட்டி போட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக தான் எந்திரிப்பேன் அப்படின்னா உங்களுக்கு வயது ரொம்ப ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு 50 வயசு தான் ஆகுது, ஆனால் கையை ஊனி கூட எந்திரிக்க முடியல, முட்டி போட்டு தான் எந்திரிக்க முடியுது அப்படின்னா இந்த ஆத்தர் சொல்கிறாரு, 81ல் 50 பேர் இப்படி இருந்தாங்கன்னா அடுத்த 75 மாதத்தில் அவங்க இறந்துடுறாங்கன்னு சொல்கிறார். இது ரொம்ப தவறான விஷயம் மாதிரி இருக்கும், இவ்வளவு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? வயது அப்படின்ற ஒன்று தான், ஏஜிங் அப்படின்ற ஒன்று தான். அதை ஏன் நம்ம நோயாக பார்க்குறது இல்லை அப்படின்ற கேள்வியே கேட்குறாரு. முக்கியமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த ஒரு நோயையும் நம்மளால் குணப்படுத்த முடியுது. கேன்சராக கூட இருக்கட்டும், குணப்படுத்த முடியுது. ஆனால் ஒரு டேட்டாவை மருத்துவ உலகம் உங்களுக்கு சொல்கிறது கிடையாது. அது என்னென்னா, எந்த ஒரு நோயை குணப்படுத்தினாலும் அந்த நோயை தான் குணப்படுத்துகிறாங்களே தவிர அது சார்ந்த மற்ற நோய் உங்களுக்கு வராதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு கேன்சர் வந்திருக்கு, கேன்சரை குணப்படுத்திட்டாங்க, எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஆனால் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கேன்சரை குணப்படுத்துறது மூலமாக ஒரு நபருக்கு நம்மளால் 2.1 வருட வாழ்க்கையை தான் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியும்னு சொல்கிறார். ஏன்னா அதை குணப்படுத்தினதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு நோய் 2 வருஷத்தில் கட்டாயம் வரும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு இதய நோயோடு நீங்கள் போகிறீங்க, அதை குணப்படுத்தி அனுப்பிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு 1 வருஷம் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா அடுத்த 1 வருஷத்தில் வேறு ஏதாவது ஒரு நோய் கட்டாயம் வரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கி இருக்கிற மருத்துவ உலகம் ஒரு நோயை குணப்படுத்திட்டு அடுத்த நோய்க்கு நீங்கள் திரும்ப வாங்கன்ற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ எல்லா நோயையும் தடுக்கணும், இல்லை குறைக்கணும், உங்கள் ஆயுட்காலத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு நோயை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டடி பண்ணணும், அது வயதாகிறது. அந்த நோயை யாருமே ஸ்டடி பண்ணுறது இல்லை அப்படின்றது பெரிய வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நம்ம பல பேர் என்ன சொல்லிவிடுவோம்னா, ஒரு 70 வயசுக்கு மேலே நான் ஏன் வாழணும், 90 வயசுக்கு மேலே நான் சத்தியமாக வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ ஒரே ஒரு கற்பனையை மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு லெட்டர் வருது இப்போ திடீர்னு. அந்த லெட்டரை எடுத்து நீங்கள் படித்து பார்க்குறீங்க. உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை நாங்கள் தப்பாக பிரிண்ட் பண்ணிட்டோம். உண்மையாக உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இப்போ தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். உண்மையாக உங்களுக்கு வயசு இப்போ 92 அப்படின்னு ஒரு லெட்டர் வருது. உண்மையாகவே உங்களுக்கு வயசு 92ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. உடனடியாக 90 வயசுக்கு மேலே நான் வாழ மாட்டேன்ப்பா, நான் இன்றைக்கே என் வாழ்க்கையை முடிச்சுக்க போகிறேன் அப்படின்னு முடிவெடுப்பீங்களா? இல்லை அது ஒரு பேப்பர் தான் தூக்கி போட்டுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்களா? அப்படி தான் நம்மள பல பேர் 90 வயசுக்கு மேலே வாழக்கூடாதுன்னு நினைக்கிறதோட நோக்கம் 90 வயசுக்கு மேலே நம்ம உடம்பு ஒழுங்காக ஒத்துழைக்காது, ரொம்ப நோய் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான். ஒருவேளை இதே இளமையோட 90 வயசுக்கு மேலேயும் நம்மளால் இருக்க முடியும்னு நமக்கு தெரிஞ்சால் நம்ம இப்படி பேச மாட்டோம். உண்மையாக உங்களால் இருக்க முடியுமா? கட்டாயம் இருக்க முடியும். அதுக்கு நிறைய மாற்றங்கள் மருத்துவத்துலேயும் வந்துக்கிட்டு இருக்குது, அறிவியல்லையும் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன் நம்ம கையிலேயே நிறைய சக்தி அதற்கானது இருக்குது. அப்போ இவ்வளவு நேரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு நம்மளோட இளமை காலத்தை எப்படி நம்மளால் நீட்டிக்க முடியும், நம்மளோட சக்திக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது சிம்பிளான சில விஷயம்தான். அதாவது எப்போ என்னோட லாங்கிவிட்டி ஜீன் ஆக்டிவேட் ஆகும், இந்த சிர்டுயின் மாதிரியான ஜீன் எப்போ ஆக்டிவேட் ஆகி சரியான வேலையை செய்யும், எப்போ என்னோட உயிருக்கு சின்னதாக ஒரு ஆபத்து வருது அப்படின்னு அது நினைக்குதோ அப்போ தான் உடனடியாக என்னோடய ஜீன் ரீப்ரொடக்ஷனை கொஞ்சம் ஷட் டவுன் பண்ணிவிட்டு அது செல் ரிப்பேருக்குள்ளே போகும். அப்போ என்னோடய செல் அது ரிப்பேர் பண்ணோன்னா ஆர்டிஃபிஷியலாக நான் ஒரு ஆபத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன உணர்வை அதுக்கு நான் கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். சிம்பிளான ஒரே விஷயந்தான் கேலோரிக் ரெஸ்ட்ரிக்ஷன். கம்மியாக சாப்பிட்றது. எப்போ நீங்கள் சாப்பிட உட்காந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிக்கிறப்போ நான் இன்னும் சாப்பிட முடியும் அப்படின்ற உணர்வு உங்களுக்கு வரணும். இன்னும் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் போதே சாப்பிட்றத நிறுத்திட்டு எந்திரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் நீண்ட நாளுக்கு உயிரோடு இருக்க போகிறீங்க, அதுவும் இளமையாக இருக்க போகிறீங்க. எப்போவுமே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட உடம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் அடிக்கடி உங்களுக்கு பசி எடுத்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நீண்ட நாள் உயிர் வாழ போகிறீங்கன்னு அர்த்தம். இதை இவர் மட்டும் கண்டுபிடிச்சி சொல்லலை, இதை பல இடங்களில் பல ஃபிலாசபியில் நம்மளால் பார்க்க முடியும். கம்மியாக சாப்பிட்றது, பசிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றது, கொஞ்சம் நேரம் பசிக்க விட்டு சாப்பிட்றது, இது எல்லா ஃபிலாசபிலையும் இருக்குது. ரெண்டாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். கலோரிக் ரெஸ்ட்ரிக்ஷனை நீங்கள் கொண்டு வர போகிறது இல்லை. அதாவது நீங்கள் கம்மியாக சாப்பிட போகிறதே கிடையாது, ஆனால் சாப்பிடக்கூடிய விண்டோவை சுருக்க போகிறீங்க. எந்நேரமும் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு 8 மணி நேரத்தில் தான் நான் சாப்பிடுவேன், மீதி இருக்கக்கூடிய நேரங்களில் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். இல்லை ஒரு 6 மணி நேரத்தில் தான் எனக்கு உணவு உள்ளே போகும், மீதி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாளில் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்ற ஒரு முறையை நீங்கள் கடைபிடிக்கிறது. அதாவது அப்பப்போ ஃபாஸ்டிங் பண்ணுறது, அதாவது அப்பப்போ ஒரு விரத முறைக்குள்ளே நீங்கள் போகிறது. அப்போயும் உங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்கும், அப்பயும் நீங்கள் ஆபத்தில் இருக்கீங்கன்னு உங்கள் உடம்பு நினைக்கும், அப்பயும் இந்த மாதிரி லாங்கிவிட்டி ஜீன் ஆக்டிவேட் ஆகும், அதோட வேலையை அது சரியாக செய்யும். இந்த மாதிரி கலோரிக் ரெஸ்ட்ரிக்ஷனோ இல்லை ஃபாஸ்டிங்கோ நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா எடுத்த உடனே நான் ஏதோ ஒன்று பண்ண போகிறேன், ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தேன் அதனால் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு எதையும் ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள், ஒரு அட்வைஸ் வாங்கிக்கோங்க, எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு, அதுவும் முக்கியமாக நான் சொல்கிறத கேட்டுட்டு எந்த ஒரு உணவு முறை மாற்றத்தையும் உடனடியாக கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா நான் ஒரு டாக்டர் கிடையாது, ஒரு புக்கை படிச்சுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்கேன். தேவையில்லாமல் இதை நீங்கள் உடனடியாக ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசி பார்த்துட்டு எப்படி இந்த ஃபாஸ்டிங்கை நீங்கள் அடாப்ட் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கோங்க. இந்த ஃபாஸ்டிங்காக இருக்கட்டும், கலோரிக் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கட்டும், இங்கே நம்ம தப்பான ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்போம். பொதுவாக இந்த ஃபேட் லாஸ் பண்ணுறப்போ நான் கம்மியான கேலரி சாப்பிட்ணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால கேலரி கம்மியாக இருக்கக்கூடிய உணவை வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவோம், அப்போ தான் நமக்கு பசி வராது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது இங்கே வேலை செய்யாது. நீங்கள் கம்மியான கேலரி சாப்பிட்ணுன்னு மட்டும் இவர் சொல்லலை, உங்களுக்கு பசி எடுக்கணும், வயிறே நீங்கள் கம்மியாக சாப்பிட்ணும், கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். இந்த ஒக்கினாவா மாதிரியான நகரங்கள், எந்த இடத்துல இந்த ப்ளூ ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூ ஜோன்னா என்னென்னா, எங்கெல்லாம் 100 வயதுக்கு மேலே மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்களோ அதுதான் ப்ளூ ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு எடுத்து பார்த்தா நார்மலாகவே 20% கம்மியாக தான் அவங்க சாப்பிட்றாங்களாம். வயிற்றில் ஒரு 20% கேப்பை எப்போவுமே விடுறாங்களாம். நீங்களும் இதுக்கப்புறம் சாப்பிடணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா ஒரு 20% கம்மியாக சாப்பிடுங்க. இதுக்கு மேபி எந்த ஒரு டாக்டர் கன்சல்டேஷனும் தேவையில்லை. நீங்கள் எத்தனை வேலை சாப்பிட்றீங்களோ அத்தனை வேலை சாப்பிடுங்க, ஆனால் சாப்பிடும்போது 80% மட்டும் சாப்பிடுங்க. அடுத்து முக்கியமான விஷயம், நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்கள் கம்மியாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் அதிகரிக்கும். ஆனால் அந்த வாழ்நாள் ஒரு அர்த்தமுள்ள வாழ்நாளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். எப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அப்பயும் இந்த சிர்டுயின் மாதிரியான லாங்கிவிட்டி ஜீன் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகுது, அதோட வேலையை போய் அது செய்யுது.
எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா ஜிம்முக்கு போயிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. வெறும் 10 நிமிஷம் எக்ஸசைஸை நீங்கள் டெய்லி பண்ணாலே உங்கள் வாழ்நாளில் சில வருடங்களை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க. ஒரு 15 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது கிட்டத்தட்ட 10 வருடத்தை நீங்கள் ஆட் பண்ணதுக்கு சமம். இந்த 15 நிமிஷம் எக்ஸசைஸை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களோட ஹார்ட் ரொம்ப வேகமாக துடிக்கணும். உங்களால் வாய் விட்டு பேச முடியக்கூடாது. ஒரு 5 வார்த்தைக்கு மேலே பேசணுன்னா மூச்சு உங்களுக்கு வாங்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரியான எக்ஸசைஸை பண்ணுங்கள். ஸ்ப்ரிண்டிங் பண்ணுங்கள், இல்லைனா ஹிட் மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸை பண்ணுங்கள். 4வது அட்வைஸ் இவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, அனிமல் ஃபார்ம் ஆஃப் ஃபுட்டை ரொம்பவே குறைச்சிக்கிறது நல்லது, 0 பண்ணுறது நல்லது. உங்களுக்கு அமினோ ஆசிட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். 9 வகையான அமினோ ஆசிடை உங்கள் உடம்பால் உற்பத்தி பண்ணவே முடியாது. அதை வெளியிலேருந்து தான் நீங்கள் எடுத்துக்கணும். அது உங்களுக்கு சுலபமாக கிடைக்கிற ஒரே வழி அனிமல் புரோட்டீன் மட்டும்தான். நீங்கள் மீட் சாப்பிட்றதா இருக்கட்டும், கறி சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை பால் சார்ந்த பொருட்களாக இருக்கட்டும், இதிலிருந்து தான் உங்களுக்கு அந்த புரோட்டீன் அப்படின்றது கிடைக்கும். ஆனால் ஒருவேளை உங்களால் எல்லாத்தையும் பிளான்ட் பேஸ்டாகவே எடுத்துக்க முடியும் அப்படின்னா, அதை எடுத்துக்கிறது மூலமாக உங்களால் உங்கள் வாழ்நாளை இன்னுமே அதிகரிக்க முடியும். அதிகமான அமினோ ஆசிடை உள்ள அனுப்புறது தேவையில்லாமல் இந்த லாங்கிவிட்டி ஜீனை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதிகமாக பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டை உங்களால் எடுத்துக்க முடியும்னா வெரி குட், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை முடியவே முடியாது அப்படின்னா தேவையான அளவு மட்டும் நீங்கள் மீட்டை சாப்பிட்ணும். எவ்வளவு ப்ரோட்டீன் உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் சாப்பிட்ணும். ஆனால் அனிமல் ப்ரோட்டீனை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா கட்டாயம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்து உங்களால் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம், அடிக்கடி ஒரு கோல்டு எக்ஸ்போஷரை எடுத்துக்கிறது. தூங்கும் போது அதிகமான போர்வைகளை பயன்படுத்தாமல் கொஞ்சம் குளிர்லேயே தூங்கி பழகிறது. குளிக்கும் போது குளிர்ந்த நீரில் குளித்து பழகிறது. கோல்டு எக்ஸ்போஷர் அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, எனக்கு உடம்பு லைட்டாக நடுங்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற உணர்வு ஏற்படணும். ஒரு மூச்சு வாங்கக்கூடிய தன்மை ஏற்படும். திடீர்னு பச்சை தண்ணி எடுத்து தலையில் ஊற்றினா திடீர்னு நம்மளால் பேச முடியாமல் போகும். அந்த மாதிரியான கோல்டு எக்ஸ்போஷர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வரணும். ஒரு அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் பச்சை தண்ணியில் குளிக்கிற மாதிரியோ, இல்லை இரவு பெருசாக போர்வை பயன்படுத்தாமல் குளிரில் தூங்குறதோ, இப்படி அப்பப்போ உங்களை நீங்கள் ஒரு கோல்டு என்விரான்மெண்ட்டில் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கேயும் உங்களோட லாங்கிவிட்டி ஜீன் அப்படின்றது நல்லா வேலை செய்யும். கடைசியாக தேவையில்லாத ரேடியேஷனுக்கு உங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கக்கூடாது. தேவையில்லாமல் நிறைய எக்ஸ்ரே எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை தேவையில்லாமல் ஏதாவது ஒரு ரேடியேஷன் இருக்கக்கூடிய இடத்துல வேலை செய்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கணும். அதுவும் உங்களோட ஜீனை பாதிப்படைய செய்யும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளால் உடனடியாக செய்ய முடியும். இதை செய்கிறது மூலமாக நம்மளோட ஆயுட்காலத்தை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நம்மளோட லாங்கிவிட்டி ஜீனை நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட பாதி புத்தகத்துக்கு மேலே இருக்குது. அது எல்லாத்துலேயும் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய சில மெடிசினை பற்றி சொல்லியிருக்கார். அது ஏதோ ஒரு நோய்க்காக நமக்கு பரிந்துரைக்கப்படக்கூடிய மெடிசின். ஆனால் அந்த மெடிசின் ஆர்டிஃபிஷியலாக நம்ம உடம்புல நம்ம ஒரு சின்ன ஆபத்தில் இருக்கோம் அப்படின்ற உணர்வை ஏற்படுத்தி இந்த ஜீனை பத்திரமா பார்த்துக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு 7-8 டேப்லெட்ஸை இவர் தினமும் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குன்றதை சொல்ல முடியும். ஆனால் சொன்னால் என்ன நடக்கும்? அந்த மாத்திரையை போய் யாராவது ஒரு நபர் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வாங்கலாம். இங்கே இருக்கிற எல்லா மெடிக்கல் ஷாப்பும் டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷனை கேட்டுட்டு மருந்து கொடுக்கறது கிடையாது. ஒருவேளை அவங்க கொடுக்கலாம், அவங்க அந்த டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மருந்தை சாப்பிட்டு ஏதாவது ஆகலாம். அதனால தான் இந்த புக்கை நான் இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பாதி புக்கில் இந்த மாதிரி மெடிசின் பற்றியும், சயின்ஸ் பற்றியும், சில மாலிகுல்ஸ் பற்றியும், சில கெமிக்கல் பற்றியும் தொடர்ந்து சொல்கிறார். அந்த கெமிக்கல்லாம் நமக்குள்ளே போகும்போது இந்த டிஎன்ஏவோட டேமேஜை அது குறைக்குது. நம்மளோட சிர்டுயின் மாதிரியான ஜீனை ரொம்ப பாதுகாத்து வச்சுக்குது. அதனால் இளமை ரொம்ப நாள் நீட்டிக்கப்படும் அப்படின்னு ஒரு சொல்கிறார். அதெல்லாம் நிரூபிக்கப்பட்டு அது ஒரு அஃபிஷியலாக மருந்தாக வெளியே வந்ததுன்னா, அப்போ ஏதாவது ஒரு டாக்டர் சொன்னாங்கன்னா அப்போ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அப்போ எடுத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் அதை நான் சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த புக் சம்மரியை இங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் தியரி ஆஃப் ஏஜிங் அப்படின்றது இப்போ தான் உருவான ஒரு விஷயம். சில வருடத்துக்கு முன்னாடி தான் இவர் இதை காயின் பண்ணியிருக்கார். மேபி இது எந்த அளவுக்கு ப்ரூவ் ஆக போகுது இது எல்லாத்தையும் பார்ப்போம். மேபி இவருக்கு இதுக்காக நோபல் பரிசு கிடைக்குமா அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த புக்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு உண்மையாகவே கொஞ்சம் கடினமானதாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய செல் பயாலஜி, நிறைய டெக்னிக்கல் டேர்ம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை புரிஞ்சுக்கிட்டு புரிகிற மாதிரி கதையாக உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயமா இருந்தது. கடைசியில் பேசும்போது மூச்சு வாங்கவே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.